கம்பம் இத்தல நீரைகனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பே கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரை கற்பகவன வினைகளில் தேகும் தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு திரள் போய மலையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடைவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதலோனே முப்புறம் எரிதாட்சி முன்னுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிர மணிபடும் அப்போ நம் அதனிடையுமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை நீத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொடியர்கோன் பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்வி தப்பிய அடைந்த பிரான் நடி போற்றி பாலி திறனாவலோர் வன்கண்டர் பதம் போற்றி ஓலிவழி திருவாதூரால் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடனாகிய வைத்தியநாசமுடைய பெரும் கருணையினாலும் சிவகாமியம்பாளுடனாகிய ஸ்ரீ சகஸ்ரீகேசர் பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நாம் இன்று சிவ தர்மோத்தரத்தை ஜனன மரணவியல் பகுதி 4 பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் கொட்டினார். நாம் எப்பொழுதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டுதான் செல்வோம். அதன் அடிப்படையில் இன்று ஓடவல்லார் தவறோடு நடாவுவன் பாடவல்லார் ஒளி பார்விசை வாழ்குவன் தேடவல்லாருக்கு அருள் தேவர் பிரானோடும் கூடவல்லார் அடி கூடுவன் யானே என்று மிக அற்புதமாக திருமலதேவன் கூறுகின்றார். என்ன சொல்ல வருகின்றார் சொன்னால், ஓடவல்லார் தமரோடு நடாவுவன் யாரெல்லாம் இங்கிருந்து ஓடி சிவபெருமானை வழிபாடு செய்து யாரெல்லாம் அவரை வழிபாடு செய்து ஓடுகின்றார்களோ அவர்களோடு சென்று ஓடுவது. நம்ம எதையோ நினைச்சு ஓடுறோம். காலையில வேலைக்கு ஓடுறோம், சாப்பிட்றதுக்கு ஓடுறோம், அன்னதானம்னா ஓடுறோம். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். வேலைக்கு தயாரிச்சுன்னு ஓடுறோம், மதிய சாப்பாடு தயாரிச்சுன்னு ஓடி வர்றோம், எதுக்கோ ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா இறைவனை நாடி நம்ம ஓடுறோமா அப்படின்னா ரொம்ப கம்மி. அப்படி யாரெல்லாம் இறைவனை நோக்கி ஓடுகின்றார்களோ அவர்களோடு ஓடவல்லார் தமரோடு ஓடுறவங்க கூட சேர்ந்து நாம ஓடணும். நடாவுவன்னா நடக்கிறவங்களோட அவங்களோடு சென்று நாம் நடக்கவாவது முயற்சி பண்ணணும். ஓட முடியலைன்னா கூட நடப்பதற்காவது முயற்சி பண்ணணும். எல்லாரும் சிவபெருமானை நோக்கி தேடி சென்று திருந்தடி ஏத்துவின் நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வார் ஆடி பாடி அண்ணாமலை கொய்தோமே ஓடி போகும் நமது உள்ளே விலைகளை என்று சொல்வதற்கிணங்க எல்லாரும் தேடி சிவபெருமானை நோக்கி ஓடுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடாக போக முடியாதுன்னா கூட நடக்கவாது என்ன செய்யணும், முயற்சி பண்ணி நம்ம இருந்த இடத்துல இருந்து கொண்டு இறைவனை பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்காவது சென்று போய் பெருமானை போய் வழிபாடு செய்வதற்கான முயற்சிகளை நாம் தேட வேண்டும். எல்லா இடத்துலையும் போய் பார்க்கணும், ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். இறக்கும் வரையும் பெருமானை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலையும் தேடி சென்று சுவாமியுடைய திருந்தடியை ஏற்ற வேண்டும். அப்படி யார் ஓடுகின்றார்களோ அவங்கள நாம் பிடிச்சுக்கிடணும். சாமியை நோக்கி யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க தமறுனா அவருடைய நெருங்கினவர்கள். யாரோட? சிவபெருமானோடு நெருங்கியவர் யார்? அவருடைய அடியார்கள். அவர்கள் அடியார்களோடு நாம் இணங்கினால் நாம் கரெக்டாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக சேர்ந்துடும். இதை பாட்டுக்கு பாட்டு நமது மாணிக்கவாசக பெருமான்னு சொன்னார். நீ இது யாவையும் நினைக்கிறேன் நினைப்பவரோடும் கூடேன் ஏதவே பிறந்து இறந்து உழல்வியல் தன்னை என் அடியான் என்று பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டுதன்
அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்று அற்புதமாக கூறினார் மாணிக்கவாசகர். எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, அடியார்களோடு இருக்க வேண்டும். புழுவிற்கும் குணம் 4 எனக்கும் அதே, புழுவிற்கும் எனக்கும் உள்ள பொல்லாங்கு இல்லை, புழுவினும் கடையேன் புனிதன் தவறு குழுவிடத்து எவ்விடத்தின் சென்று கூடவே என்று கூட அப்பர் சாமின்னு சொல்றார். இந்த குழுவில் ஒரு ஆளாக இருந்து நாம வழிபாடை செய்ய வேண்டும். இந்த பிறவியே சிவபெருமானை வழிபாடு செய்து எப்படியாவது இந்த பிறவியிலிருந்து தப்புவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். எல்லா அருளாளர்களுமே எப்படி இறைவனை வழிபாடு செய்து முக்தி அடைந்தார்களோ அந்த வழியை நமக்கும் காண்பித்து சென்றிருக்கின்றார்கள். இப்படிலாம் நீங்க வழிபாடு செய்தால் நீங்கள் இந்த நிலையை பெறலாம். யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் தான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடி ஊன் பற்ற உணர்வுறும் மந்திரம் தான் பற்ற தலைப்படுமாமே என்று சொல்வதற்கிணங்க நாம அருளாளர்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்களோ அந்த சொல்றபடி நம்ம என்ன சாமி சாதாரண ஆள் கிடையாது. எத்தனையோ பேரெல்லாம் தவம் செய்தார்கள், யாருக்கும் காண கிடைக்காத கடவுள் சிவபெருமான். அவரை வழிபாடு செய்ததற்கு இந்த பிறவி நமக்கு கிடைச்சிருக்கே, அதுக்கே நம்ம புண்ணியம் செஞ்சிருக்கோம். புற்றுமாய் மரமாய் புனல்காலே உண்டியாய் அண்ட வானரும் பிறரும் பற்றி யாவரும் நின் மலரடி காணாம். யாராலையும் சாமி பார்க்க முடியாது. பற்றி உடம்ப வருத்தினாலும் சாமி பார்க்க முடியாது. சிலர் பார்த்தீங்கன்னா புத்து முளைச்சிரும், தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா புத்து முளைச்சி எத்தனை ஆண்டுகள் போகுதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு சிவத்தோடு திளைப்பாங்க. ஆனாலும் அன்பு இல்லாம வழிபாடு செஞ்சா சாமி காட்சி கொடுக்க மாட்டாங்க. நான் ஏதோ சாமியை நோக்கி தான் தவம் செய்கிறேன், அதனால சில பேர் புற்று மரம்லாம் முளைச்சிரும். அப்படி இருந்தாலும் சாமியை பார்க்க முடியாது. அன்பு இருந்தால் பார்க்கலாம், அன்பு இல்லைன்னா சாமியை பார்க்க முடியாது. எத்தனை தவங்கள் செய்தாலும் முக்திக்கு உழன்று முனிவர்களாம் நனிவாட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்டு பக்தி கடலுக்குள் பதித்த பரஞ்சோதி தித்திக்குமா பாடி தெல்லேனம் கொட்டாமோ என்று கூட மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். நீ எண்ணில்லாதவர்கள்லாம் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கின்றார். எண்ணாயிரத்தாண்டி யோகம் இருப்பினும் கண்ணால் அமுதினை கண்டு அறிவார் இல்லை. பொன்னாடியுள்ளே ஒளியிற நோக்கினால் அவன் கண்ணாடி போல கலந்திருந்தான் என்றே என்று கூட திருமல தேவன் என்ன சொல்றேன். இப்படி எல்லா பேருமே சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, சுவாமிய சாதாரண பார்க்க முடியாது, அவன் மேல் அன்பு செலுத்தினால் நாம் பார்க்கலாம். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தால் புன்கணீர் பூசல் தரும் என்று கூட வள்ளுவர் சொல்றார். அப்ப புற்றுமாய் மரமாய் புனல்காலே உண்டிய காற்றை குடிச்சே என்ன செய்வாங்க, உயிர் வாழ்ந்துக்கிட்டு தவம் பண்றவங்கெல்லாம் உண்டு. புத்து முளைச்சிரும், மரம் முளைச்சிரும். அப்படி அண்ட வானரும் பிறரும் யாரும் நின் மலரடி காணாம். யாரும் சாமியுடைய திருவடியை பார்த்துட முடியாது. அடுத்து சொன்னாரு, மன்னா என்னை ஓர் வார்த்தையில் படுத்து. இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. குருநாதரிடமிருந்து அந்த உபதேசம் ஒரு மந்திரம் தான் ரொம்ப முக்கியம், ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை நம்மை எந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அப்படி சிவபெருமானே மாணிக்கவாசக பெருமானுக்கு உபதேசம் செஞ்சதுனால, மன்னா என்னை ஒரு வார்த்தையில் படுத்தினாயே பெருமானே என்று இந்த இடத்துல ஒரு வியப்பாக சொல்கின்றார் மாணிக்கவாசகர். அப்ப கிடைத்த அந்த உபதேசத்தை எந்த அளவுக்கு நாம் உருகி நாம அந்த ஜெபம் செய்வதும் அதை தியானிப்பதும் அதே சிந்தனையாக இருப்பதும் இதெல்லாம் எல்லாருக்கும் வந்துடாது. நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, குரு உபதேசம் கிடைத்திருக்கின்றது என்றால் அதை நாம் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தீட்சை எடுத்தவங்கன்னா அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை எந்த நேரமும் சொல்லிக்கொண்டே இருக்கும். நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் துயின்றாலும் வெளித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதமாகிய சிவபெருமான் திருவடி நினைந்து 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 உள் உருகி 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 ஆற்றையில்லேன் அடியேன் அரசே அவனிதழத்து ஐம்புலனாய சேற்றில் எழுந்தா சிந்தை செய்து சிவன் எம்பெருமான் என்று ஏத்தி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள் உருகி உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொள்ளோ என் கொல்லாமணியை புணர்ந்தே. உருகி உருகி போட்டணும் சாமியை. நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி,
அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி என்று பெருமானை நோக்கி போற்றி 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 ஆடிக்கொண்டே இருக்க, துதி செய்து கொண்டே இருக்க வேண்டும். வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்தமா மலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையை நெடுங்காலமே என்று பெருமானை பாடிக்கொண்டே துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிலையிலையும் துதிக்கணும் சாமி. நீங்க கிரிவலம் போயிட்டு இருந்தீங்களா? வந்து போனீங்க 4 மணிக்கு வந்தீங்களா? இங்க 5 பதிச்சாச்சு. அப்படி யாரெல்லாம் ஓடுகின்றார்களோ அவரோடு சென்று நாமும் சென்று ஓட வேண்டும். இந்த பாட்டு அப்படி சொல்றாரு. அண்ணா என்னை ஒரு வார்த்தையில் படுத்து பற்றினாய் பதையேன் மனமிக உருகேன் பருகிலேன் பரியா உடல் தன்னை செற்றிலே இன்னும் தருகின்றேன் திருப்பெருந்துரை மேவிய சிவனை என்று மிக அற்புதமாக சொல்கின்றார் மாணிக்கவாசக பெருமான். பெருமானே, நீ இப்படியெல்லாம் என்னை வந்து ஆட்கொண்டாய், ஆனா நான் என்ன செய்யல, மன உருகலை, பதைக்கல, ஒரு பதைப்பு என்கிட்ட வரல, வருகலை, இப்படி எதுவுமே செய்யாம இருக்கின்றனே என்று மாணிக்கவாசக பெருமான். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த பிறவியில் சிவபெருமானை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கு, அவனுடைய திருவருளை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கு. அப்படி யார் ஓடுகின்றார்களோ அவருடைய திருவடியை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய பற்றி கொண்டு ஓட முடியவில்லை என்றாலும் நடந்தாவது என்ன செய்யணும், சிறிது சிறிதாக வழிபாடு செய்தாவது பெருமானை அவருடைய அடியார்களோடு சென்று நாம் இணங்க வேண்டும். பாடவல்லார் ஒளி பார்விசை வாழ்குவன் இல்லையா, பெருமானை நோக்கி பாடிக்கிட்டாவது இருக்கலாம். இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு சுவாமிய பாடிக்கிட்டே இருக்கு. பாடவல்லார் ஒளி பார்விசை வாழ்கவன் தேடவல்லாருக்கு அருள் தேவை. இப்படி யாரெல்லாம் சாமியை நோக்கி பாடுகின்றார்களோ, சிவபெருமானு கூட ஒரு கட்சி இருக்காங்க அப்படின்னா, சிவபெருமானு கூட ஒரு கட்சி இருக்கு. என்ன கட்சி அப்படின்னா, யார் தன்னை போற்றி பாடுகின்றார்களோ அந்த தொண்டர்களுடைய கட்சி சிவபெருமான். மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கினுள்ளான் வாயார தன் அடியை பாடும் தொண்டர் இனத்தகத்தான் என்று அற்புதமாக சொன்னார் அப்பர் சுவாமி. யாரெல்லாம் வாயார பாடுகின்றார்களோ, வாழ்த்த வாயும் நினைக்க மாட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை நோக்கி யாரெல்லாம் பாடுகின்றார்களோ அந்த பாடுகின்ற அடியார்களுக்கு அருள் செய்யும் விதமாக பெருமான் அவர்கள் கூடயே இருப்பாராம். அவர் கட்சியான், அவரோட இனம் அப்படிங்கிறாரு அப்பர் சுவாமி. தொண்டர் இனத்தகத்தான் அந்த அளவுக்கு உருகி சொல்றாரு. மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கினுள்ளான் வாயார தன் அடியை பாடும் தொண்டர் இனத்தகத்தான் ஏழண்டத்துக்கும் அப்பாலான் இப்பால் செம்பொரு புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் போதினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே என்று கூட அப்பர் சுவாமிகள் சொல்றார். அந்த அளவுக்கு பெருமானை நோக்கி நாம் போற்றி போற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி நாம் பாடி அவனை மகிழ்வித்தால் அவன் தேட வல்லாருக்கு, யாரெல்லாம் சிவபெருமானை தேடுகின்றார்களோ அவர்களுக்கு அருள் கொடுப்பதற்கு பெருமான் நம்மை நோக்கி ஓடி, எந்த அளவுக்கு பக்தி செலுத்தி நாம் அவரை பாடி வழிபாடு செய்கின்றோமோ, அவருடைய அடியார்களோடு இணங்குகின்றோமோ, அந்த அளவுக்கு பெருமானிடமிருந்து அருள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒரு துளி எடுத்து வச்சா சாமி பன்மடங்கு முன் வந்து நமக்கு அருள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார். ஆனா நம்ம கொஞ்சமாவது என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். காந்தத்துக்கு பக்கத்துல கொஞ்சமாவது இரும்பு போனா தானே என்ன செய்யும், காந்தம் இழுக்கும். இது இருந்து நான் இங்கேதான் இருப்பேன் நீ அங்கே இரு அப்படின்னா இழுக்காது. கொஞ்சமா பக்கத்துல வச்சு நான் இருக்கேன். ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்த பெருமான். நாம யாரு, இரும்பு, சாமி காந்தம். பக்கத்துல கொஞ்சம் முயற்சி பண்ணி போனோம்னா அது தன் வசம் ஈர்த்தி. கொஞ்சமாவது பெருமானை நோக்கி காலையில எழுந்திரிச்சு வழிபாடு அடியார்களோடு இணங்கி இதெல்லாம் வழிபாடு செய்து கொண்டே இருந்தால் தான் சுவாமி நம்மளுக்கு. அப்படி யாரெல்லாம் தேடுகின்றார்களோ, இப்போ தேடுற பொருள் கிடைச்சிச்சுன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் நம்ம தேட ஆரம்பிச்சிட்டாலே சிவபெருமான் வந்து என்ன பண்ணுவார், நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சுடுவார். பிள்ளையை நம்ம தேடுறோம்னு வச்சுக்கோங்க,
பிள்ளை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளை தேடி வந்துருச்சுன்னா எப்படி நம்ம மேலே பதிவு காட்டும். அதுபோல் சாமி நம்ம மேலே பதிவாக இருப்பார். நம்ம பிள்ளை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருச்சு, வந்துருச்சு அப்படின்ற சாமி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பரவாயில்ல, தேவார திருவாசம் பாட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தேடி வந்து சிவபெருமான் அருள் கொடுப்பதற்கு வந்துடுறார். அருள் தேவர் பிரானோடும் கூட வல்லார். யாரெல்லாம் கூடுவாங்க அப்படின்னா ஞானிகள் தான் சிவபெருமானோடு இரண்டரை கலப்பார்கள். கூட வல்லார், அவரும் கூட வல்லவர்கள், இறைவனோடு கூட வல்லவர்கள் ஞானிகள். அவர்களோடு அடி கூடுவன் யானை. அவர்களை போய் நம்ம பற்றியாச்சுன்னா நமக்கும் அந்த ஞானம் வந்துவிடும். ஞானத்தால் தொழுவார் சிலர் ஞானிகள், ஞானத்தால் தொழுகிறேன் ஞானிலேன், நான் ஞானத்தால் தொழுவார்கள் தொலைக்கண்டு ஞானத்தால் நானும் தொழுகிறேனே என்று கூட அப்போசாமி சொல்றாரு. உடனே எல்லாரும் உன்னை வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ ஞானிகள் எல்லாம் சிவஞானத்தை பெற்றுக்கொண்டு உன்னை வந்து வழிபாடு செய்கின்றார்கள். அவர்களுக்கு நீ அருள் கொடுக்கின்றார். எனக்கு எந்த ஞானமும் இல்லை, இனிமே சிவஞானத்தை பெற்றுக்கொண்டு உன்னை நான் வழிபாடு செய்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு அப்போசாமி. ஏன்னா சிவஞானம் இல்லாம சிவத்தை அடைய முடியும். இறைவனை அடைவதற்கு என்ன வேணும்? சிவஞானம் உண்டாகும். அதே தான் இந்த பாட்டில் கூட வல்லார் அடி கூடுவன் யானை. யாரெல்லாம் பெருமானை நோக்கி கூடுகின்றார்களோ அந்த அடியார்களோடு கூடி நாம வழிபாடை செய்து இந்த பிறவிலிருந்து நாம் தப்புவதற்கான வாய்ப்புகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். கூட வல்லார் அடி, அப்படிப்பட்ட அடியாரோட அடி அவங்களோட திருவடியை நாம பற்றி கொள்ள வேண்டும். பற்றி கொண்டால் வெகு சீக்கிரமாக நாம் பெருமானுடைய திருவடியை அடையலாம் அப்படின்னு இந்த பாட்டில் மிக அற்புதமாக சொல்றாரு நமது திருமல தேவ நாயனார். வாங்க சார், நீங்க கிரிவலம் வந்தீங்களா 5 மணிக்கு? நீங்க இல்லையா? அப்ப எல்லாரும் போய் விளக்கு போட போயிருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அடியே. அப்படியா? சரி சரி. இப்ப நம்ம இதுக்குள்ள பேர போறோம் சிவத்தேவி. நான் அடியே இப்பதான் வந்தேன், 6 எழுத்து வந்தேன். சரி. குமாரன் என்பது திரிந்து நின்றது, கூ என்பது குச்சிக்கப்பட்டது, மா என்பது மரணம். அதாவது மரணத்திலிருந்து மாற்றக்கூடிய வலிமை குமாரன். யாரு? சிவபெருமானுக்கு குமாரன் ஒரு பேர் இருக்கு. குமாரன்னா நம்ம முருகப்பெருமானையும் சொல்லுவோம் குமாரன் சொல்றோம்ல. ஏற்கனவே குமாரன் என்ன பார்த்தோம்? கூனா மாயை என்றும், மரா என்றால் மாயை என்றும், கூ என்றால் நீக்குவன் என்றும், குமரன் என்பது மாயை நீக்குவன் சொன்னோம். இப்ப என்ன சொல்றாரு குமரன் அப்படின்னா மரணத்திலிருந்து நம்மை காப்பவன் அப்படின்னு இந்த பாட்டை சொல்ற. மரணம் அதாவது இந்த பிறப்பை நாசம் செய்கின்ற காரணத்தினால் குர்ச்சிக்கப்பட்டதை நாசம் அடைய செய்வது, அதாவது பிறப்பை நாசம் செய்வது. சிலர் பார்த்தீங்கன்னா இன்னொரு இது இருக்கு, சிவன் சொத்து குலநாசம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சிவன் சொத்து குலநாசம். அதுக்காக பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போய் திருநீரை கூட என்ன செய்ய மாட்டேங்காங்க, எடுக்க மாட்டேங்க. எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னா இந்த சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னா சிவபெருமானுக்கு நாம சொத்து ஆயிட்டோம்னா, அவன் மேல நாம அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா, அவனே ஒருவனே முழுவதற் கடவுள் என்று நாம் இருந்தோம்னா, சிவபெருமானுக்கு நாம சொத்து ஆயிட்டோம்னா இனி ஒரு குளத்துல போய் பிறக்காதவாறு சிவபெருமான் நம்மை செய்வார், குலம் நாசம் செய்து விடுவார். அதனாலதான் சிவன் சொத்து. அப்ப நாமெல்லாம் சிவபெருமானுக்கு சொத்தா இருக்குமா இல்லையா? அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஞானிகள் வந்து வெகு சீக்கிரமா போயிடுவாங்க, அவங்க சொத்து ஆயிட்டாங்க. நாம இப்பதான் இனிமேதான் சம்பாதிக்கணும். எதை சம்பாதிக்கணும்? சிவபுண்ணியங்களா சம்பாதிக்கணும். நிறைய சிவபுண்ணியங்களை தேடணும். சிவன் கோயிலுக்கு தினசரி போகணும், அடியார்களோடு தினசரி இணங்கணும், திருமுறைகள் தினசரி பாடணும். எல்லாமே தினசரி தான், எதுவுமே ஒன்று விட்டு ஒரு நாள் இதெல்லாம் கிடையாது. ஒரு நாள் விட்டாச்சுன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா பல நாள் வழிபாடு ஒரு நாள் விட கெடும். பல நாள் வழிபாடு ஒரு நாள் விட, ஒரு நாள் விட்டாச்சுன்னா அப்படியே சோம்பேறித்தனம் வந்துடும். நாளைக்கு போய்க்கிறோம் கோயிலுக்கு அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் சாமி எங்கெங்க போயிட போறாரு, அடுத்த வாரம் கூட போய்க்கிறோம் இப்போ என்ன அப்படின்னு அப்படி ஆயிரும். முதல்ல ஒரு நாள் கேட்பான், அப்புறம் ஒரு வாரம் கேட்பான், அப்புறம் ஒரு மாசம் கேட்பான், அப்புறம் வருஷத்துக்கு ஒருக்கான்னு ஆகி போயிடும். அப்புறம் சுத்தமா கோயிலுக்கே வரமாட்டாங்க, அது மாதிரி ஆயிரும். அதனால கோயிலுக்கு ஒரு போட்டு எதையும் செய்யக்கூடாது, சலிப்பே வரக்கூடாது. நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு, நித்தலும் போகணும் திருக்கோயில், நித்தலும் வழிபாடு செய்யணும்.
நம்ம கொஞ்சம் காய்ச்சல் வர்ற மாதிரி தான் இருக்கும். காய்ச்சல் வந்திருக்காது, காய்ச்சல் வர்ற மாதிரி தான் இருக்கும். கோயிலுக்கு என்ன செஞ்சிருவோம், டிபிக்கு கொடுத்துருவோம். மழை கூட பெஞ்சிருக்காது, மழை பெய்யுற மாதிரி தான் இருக்கும். அப்போ வெளியில எல்லாம் போயிட்டோம்னா குதுன்னு வரும் சுவா. இன்னைக்கு நான் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போக மாட்டாங்க. அப்படின்னா கூடாது. கொடையை பிடிச்சிக்கிட்டுனாலும் என்ன செஞ்சிடணும், திருக்கோயில போய் வருவேன். கொஞ்சம் கூட சலிப்பே வரக்கூடாது. நம்ம பெருமான் நமக்கு பிறகு கொடுக்க சலிக்காரா? சலிக்க மாட்டேங்கிறார். ஏன்? நம்ம பக்குவம் அடைகிறதுக்காக சுவாமி சலிக்காம பிறகு கொடுத்துக்கிட்டே இருக்க. நாமளும் சலிக்காம திருக்கோயிலுக்கு வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளையும் உயர்ந்த நிலைக்கு நம்மை பிறவி இல்லாத நிலைக்கு நம்மளை பெருமான் உயர்த்துவார். ரெண்டாவது, இந்த பிறவிலையும் நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இகபர சௌபாக்கியம் அருள்வாயே. இகத்திலையும் சரி பரத்திலையும் சரி ரெண்டுலையுமே சுவாமி என்ன கொடுப்பாரு, சௌபாக்கியத்தை அப்படி சொல்றாரு. அதனால சிவன் சொத்து குல, புரிஞ்சிச்சா? நாம சிவபெருமானுக்கு சொத்தாயிட்டோம்னா இனி ஒரு குலத்துல போய் பிறக்காதவாறு சிவபெருமான் நம்மை செய்வார், குலநாசம் செய்து. இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன செய்ய மாட்டேங்காங்க, திருநீரை கூட கொண்டாடுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. திருநீரை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும். திருநீர் கோயிலுக்கு போனீங்கன்னா, திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா, எந்த கோயிலுக்கு போனாலும் திருநீரை வாங்கிட்டு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். அதுதான் முறை. நம்மளே பூசிட்டு அதெல்லாம் பெரிய பாவம். அங்கேயே எங்கனக்குள்ள திருந இருக்கும், எந்த இடத்துல திண்டு இருக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து போட்டு வந்துடுறாங்க. அதை எடுத்து இன்னொருத்தவங்க பூசினாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு புண்ணியம் சேர்ந்துடும். வாங்கி இவங்களுக்கு பாவம் வந்துடும், அவங்களுக்கு புண்ணியம் சேர்ந்து. சரி, எல்லா இடத்துலயும் அப்படிதான் நடக்கும். சரி, அப்படி அது சொல்றாரு. மானிட வருடம் 360 கொண்டது தேவ வருடம். இப்ப இந்த நமக்கு எத்தனை 324 இருக்கா, அதை 360 கொண்டது ஒரு தேவ வருடம். இப்ப நம்ம மார்கழி வரப்போகுது. மார்கழி மாசம் நமக்கு ஒரு வருஷங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். தேவ வருடம் அது ஒண்ணுதான். அவங்க காலையில எந்திரிச்சதுமே எங்க போவாங்க, சிவபெருமானை நோக்கி வழிபாடு பண்ண போவாங்களா? நமக்கு ஒரு வருஷமானது அவங்களுக்கு காலையில எந்திரிச்சு போய் வழிபாடு செய்யக்கூடியனாலதான் அந்த அந்த காலம் தான் அவங்களுக்கு மார்கழி மாசம் முழுவதுமே அவங்களுக்கு காலை பொழுது. யாருக்கு? தேவர்களுக்கு. அவங்க போய் வழிபாடு செய்யும் போது நாம அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு வழிபாடு செஞ்சா நமக்கும் அந்த அருள் கிடைக்கும். அவங்க சிவபெருமான வழிபாடு பண்ணும்போது நமக்கும் சேர்ந்து என்ன செய்வாங்க, வேண்டுவாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்துல வழிபாடு பண்ணணும். மார்கழி மாசத்துல சில பேர் பார்த்தீங்கன்னா போய் எந்திக்கவே மாட்டாங்க. அந்த நேரத்தில் எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிக்கணும். அதுதான் ரொம்ப சிறப்பு. எல்லாரும் எந்த தண்ணியில குளிக்கிறீங்க? வெந்நீரா? குடும்ப அளவுக்கு பச்சை தண்ணியில குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். சில பேர் வந்து சேரலன்னு வச்சுக்கோங்க, சேரலன்னா விட்டுருங்க, வெந்நீரே குளிங்க. சேர்ந்துச்சுன்னா குளிச்சுக்கோங்க பச்சை தண்ணி. சரி, வயசாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி உடம்பு தர. சரி, அப்ப சரி வைக்கணும். சரி, இருந்தாலும் குடும்ப அளவுக்கு சீத புனலாடி சிற்றம் பழம்பாடி. சீத புனல்னா குளிந்தண்ணீர்ல குளிச்சு பழம். இப்ப வெளியூருக்கு போனா நம்ம என்ன சுடு தண்ணியா கட்டுக்கிட்டு இருப்போம், அந்த இடத்துல பச்சை தண்ணி குளிப்போம். அது மாதிரி நினைக்கணும். எங்க தினசரி எப்படி நினைக்கணும், வெளியூருக்கு வந்திருக்கோம் பச்சை தண்ணி குளிக்கிறோம். அது அப்ப பாப்பா நீங்க காலையில எந்திக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றது. அதனால சரி, குடும்ப அளவுக்கு பச்சை தண்ணியில குளிக்கிறதுக்கு பாருங்க. முடியலன்னா வெந்நீர்ல குளிக்கணும். அப்படி மானிட வருடம் 360 கொண்டது தேவ வருடம். தேவ வருடம் 1100 கொண்டது ஒரு கலியுகம். 1100 தேவ வருடம் சேர்ந்தது ஒரு கலியுகம். அப்படின்னா இந்த கலியுகத்துல இது கடைசி இருக்கக்கூடியது இந்த கலியுகம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2100 கொண்டது துவாபர யுகம். அதுக்கு அடுத்து தேவ வருடம் 3600 கொண்டது துவாபர யுகம், கிருதாயுகம். தேவ வருடம் 4800 கொண்டது கிரேதாயுகம். இப்படி ஒண்ணுன்னா போய்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் 360 கலியுகம், அதுக்கு முன்னாடி துவாபர யுகம், அதுக்கு முன்னாடி திரேதாயுகம், அப்புறம் கிரேதாயுகம்.
இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா தேவரிடம் 12,000 கொண்டது ஒரு சதுர் யுகம். இந்த 4 சேர்ந்தது ஒரு சதுர் யுகம். கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4 யுகமும் சேர்ந்தது ஒரு சதுர் யுகம். அச்சதுர்யுகம் 2000 கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு நாள். இவ்வளவு சேர்ந்தது பிரம்மாவுக்கே ஒரு நாள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 434 கோடி வருஷம் பிரம்மாவுக்கு வெறும் அரை நாள். 830 அது என்ன அதை டபுள் ஆக்கிக்கோங்க, அது சேர்ந்தது ஒரு நாள். அதுதான் இந்த சதுரயுகம் பிரம்மாவுக்கு. இவருக்கு 100 ஆண்டு ஆனதும் விஷ்ணுவுக்கு ஒரு நாள் ஆகும். இவருக்கு 100 நாள் ஆச்சுன்னா அவருக்கு ஒரு நாள் ஆகும். அப்ப எத்தனை யுகம் எத்தனை இதுன்னு பாருங்க. அதனாலதான் அப்ப சொன்னாரு, 100 கோடி பிரம்மர்கள் வந்தினர், என்னில் 6 கோடி நாராயணன் அங்கனே, என்னில் ஏறு கங்கை மலர், என்னில் இந்திரர் இரு இணையில்லாதவன் ஈசன் ஒருவன். இந்த ஒரு பிரம்மாவுக்கு ஒரு நாளே இத்தனை நாள்னா அவர் ஒரு 100 வருஷம் வாழ்ந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு எத்தனை காலங்கள் ஆகும். அதுக்கப்புறம் விஷ்ணுவுக்கு எத்தனை காலங்கள் ஆகும். அவங்க சிவபெருமானை நோக்கி அவங்க சாமி திருவடிக்கு போன நாள் எவ்வளவா இருக்கும். இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்க வேண்டியது. வாங்க சார், வாங்க சார், பாருங்க, வாங்க சார். அப்ப ஒரு பிரம்மாவுக்கு இவ்வளவு நாள் அப்படின்னா அவர் அது ஒரு பிரம்மா கிடையாது. அப்படி ஒரு பிரம்மாவுக்கு இவ்வளவுன்னா அப்ப 100 கோடி பிரம்மாவுக்கு எத்தனை காலம் இருக்கும் பாருங்க. அது மட்டும் கிடையாது, அதுக்கு மேலேயே உண்டு எண்ணில்லாத காலங்கள். ஆதியிலே யார் இருக்கு அப்படின்னா சிவபெருமான் ஒருத்தர் தான் முழு முதற் பொருள். அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஏன் சிவபெருமான் முழு முதற் பொருள் நம்ம சொல்றோம் அப்படின்னா, பிரம்மாவுக்கு 5 தலை இருந்ததா, இருந்துச்சா இல்லையா? சரி, 5 தலையில ஒரு தலைய சாமி எடுத்துட்டாரா. இப்ப அவர் கடவுளா இருந்தா அவர் ஒரு முகத்தை தோற்றுவிச்சுக்கலாம்ல, அவரால் முடிஞ்சதா இல்ல. சரி, விஷ்ணு இருக்கார்ல, விஷ்ணுகிட்ட சொல்லி அவர் கொடுக்க சொல்லியிருக்கலாம்ல, அவராலையும் கொடுக்க முடியும். அதனால சிவபெருமான் தான் முழுவது. சரி, இன்னொன்னு சொல்லுவோம். மன்மதன் எரிஞ்சார்ல, நெற்றிக்கண்ணில் எரிச்சாரா சாமி? மன்மதன் யாரோட பிள்ளை? விஷ்ணுனுடைய பிள்ளை. அவர் நினைச்சாருன்னா உயிர் கொடுத்துருக்கலாம்ல, அவர் காத்துக்கள் தானே இருக்காரு. அவர் நினைச்சாரா கொடுக்கலாம்ல, அவரால் முடியாது. அப்ப படைத்தல் தொழிலோ காத்தல் தொழிலோ சிவபெருமானுடைய அருள் இல்லாம என்ன செய்ய முடியாது. அவர்களால படைக்கவும் முடியாது, அவர்களால காக்கவும் முடியாது. அப்ப மூலம் யாருன்னா சிவபெருமான் தான் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. போன்ட்டு அவங்க வந்தாங்க சார், அனுப்பிட்டீங்களோ மறந்து நல்லா கேட்டாங்க. அப்ப படைத்தல் தொழிலோ காத்தல் தொழிலோ அழித்தல் தொழிலோ மறைத்தல் தொழிலோ அருளல் தொழிலோ எல்லாத்துக்குள்ளயுமே சிவபெருமான் தான் அதிட்டு தின்று இயக்கணுமே தவிர அவங்களால இயக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு கிடையாது ஒவ்வொரு நிலையிலையும். அப்ப ஆதியிலே யார் இருக்கா அப்படின்னா சிவபெருமான் ஒருத்தர் தான் இருக்காரு. அப்போ ஒவ்வொரு பிரம்மாவுக்கும் இப்ப எத்தனை பார்த்தோம், இந்த 4 ஒரு சதுர யுகம் அது ஒரு சதுரம் 2000 கொண்டதான் பிரம்மாவுக்கே. ஒவ்வொரு சதுரயுகமும் ஒரு சதுரம் என்னது, கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். அது ஒரு 2000 தேவரோட 12,000 கொண்டது ஒரு சதுரயுகம். அந்த ஒரு சதுரயுகமும் 2000 கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு நாள். அப்ப எத்தனை யுகம் தோண்டியிருக்கும் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கணும். கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு. அதுல 100 நாள் ஆனது விஷ்ணுவுக்கு ஒரு நாள். அப்ப அவருக்கு ஒரு 100 வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த பதவிக்கு இன்னொரு ஆள் வருவாங்க. பிரம்மா பதவிக்கோ விஷ்ணு பதவிக்கோ அந்த புண்ணியம் செஞ்ச ஆன்மா அந்த பதவியை போய் வகிக்கும். பிரம்மலோகம் என்ன தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பார்ப்போம். பிரம்மலோகம் சத்தியலோகம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? விஷ்ணு லோகம் என்னது? இது தெரியாதுங்க எங்களுக்கு, வைகுண்டம் அப்படின்னு சொல்லி. சிவபெருமான் ஆளக்கூடிய இடம் எது? சிவலோகம், கைலாயம். ரைட். அப்படி சிவபெருமானால் இவங்க எல்லாருமே சந்திர சூரியர்கள் எல்லாருமே தங்களுக்கு உண்டாகிய பலவும் வயதும் தொலையவே துக்கித்து சிவபெருமானால் சங்கரிக்கப்படுவார்கள். ஒரு காலத்துல அவங்க என்ன செய்வாங்க? சிவபெருமானால சங்கரிக்கப்படுவார்கள். சாமி எல்லாத்தையும் ஒடுக்கும் போது அவர்களையும் சேர்த்து படிக்கணும். ஏன் சிவபெருமான் தான் ஒடுப்பாரா? இல்லை ஒடுக்கிறவர் தான், இவர் தான் கடவுள், நீ எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னா, யார் ஒடுக்கின்றார்களோ ஒடுங்கு இடத்துல தான் எல்லாமே என்ன ஆகும். இப்போ ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க, வெளியில இருந்து கதவை திறக்கிறீங்க, கேட்டை திறந்து உள்ள போறீங்க, முதல் ரூமை திறக்கீங்க, 2வது ரூமை திறந்து 3வது ரூம்ல ஒரு கிச்சன் ரூம் இருக்கு, போய் ஒரு டீயை போட்டு சாப்பிட்டுட்டு
வரும்போது இப்படி தாவியா முதல் இடத்துக்கு வருவீங்க. எங்க இருந்து விட்டீங்களோ விட்டதுல இருந்துதான் வர முடியும். அதே போல சிவபெருமான அழித்த கடவுள்னு சொல்றாங்கல்ல, அழிக்கிறவரால தான் படைக்கவும் முடியும், அழித்தவரால தான் காக்கவும் முடியும். புரியுச்சா உங்களுக்கு? இதனால சிவபெருமான் முழுமுதற் பொருள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். எல்லா காலத்திலும் ஒளி காலத்துல எல்லாத்தையுமே சாமி ஒழிக்கிறாரு. சக்தியை முதற்கொண்டு தனக்குள்ள ஒழிக்கிறாரு. ஏக பாதத்தில் நிற்பார். அதனால எல்லா உயிரும் ஒடுங்கிய இடத்துல இருந்தே மறுபடியும் மீள தோற்றுவிப்பார் சாமி. முற்றளிப்பு செய்யும் போது சாமி எல்லாத்தையும் தனக்குள் ஒடுக்கி மீண்டும் அந்த எல்லாரையும் மறுபடியும் இந்த உலகத்தை மறுபடியும் படைப்பார். உலகத்தை படைக்கிறாரு, உயிரை படைக்கிறாரா சிவபெருமான்? எதை படைக்கிறாரு? இந்த உசுரை படைச்சிருக்காரு அப்படிங்காங்களே சிலவர். உசுரை படைப்பாரா சாமி? உயிர்கள் என்றும் உள்ளது. என்று சுவாமி இருக்காரோ அன்றைக்கே இந்த உயிர்களும் இருக்கு. இறைவன் உடம்பையும் இந்த உலகத்தையும் தான் படைச்சு கொடுக்காரே தவிர உயிரை படைக்கவில்லை. ஏன் அப்படின்னா அவர் படைச்சிருந்தானா அந்த உயிர்கள்லாம் எப்படி இருக்கும்? ஜெகஜோதியா இருக்கும். எல்லாம் ஒவ்வொருத்தரும் யாரும் துன்பப்பட மாட்டோம். எத்தனை பேர் துன்பப்படுறோம்? சாமி உயிரை படைப்பாரு. இறைவன் கொடுத்தது இந்த உலகத்தை தான். அணுகிறதுக்கு அதுவும் கொடுத்துருக்காரு. அது மாயில இருந்து தோற்று வச்சிருக்காரு இந்த உலகத்தை. தேவைப்படும் போது இப்ப ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது பாயை விரிக்கிறோம்ல, அப்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் பாயை சுருட்டிடுறோம்ல, அது மாதிரி உலகத்தை விரிச்சிட்டு இருக்காரு. முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒடிக்கிறது. அந்த பாயை சுருட்டுற மாதிரி எந்த அளவுக்கு இதை வச்சிருக்கணுமோ வச்சு மறுபடியும் மீனை ஒடுக்கி மறுபடியும் தோற்றுவிப்பார். உயிர் என்றும் உள்ளது. என்னைக்கு சுவாமி இருக்காரோ அன்னைக்கே இருக்கு. எப்படி சாமி கொடுத்தாருன்னு கேட்கீங்களா? பிறகு எப்படி கொடுத்தாருன்னு கேட்கீங்களா? அது ஏற்கனவே நான் பல செப்பல்ல சொல்லியிருப்பேன். இந்த உயிர்கள் எல்லாம் இயல்பாகவே ஆணவமலம் என்கின்ற மலத்தோடு இருக்கு. செம்புல எப்படி களிம்பு இருக்கும் அதே போல இருக்கு. சாமி அப்பயும் சாமி நம்ம கூட தான் இருக்காரு. கேவல நிலையிலும் நம்ம கூட தான் இருக்காரு. ஆனா என்ன அப்படின்னா நம்மள ஆணவம் என்கின்ற அறியாமை நம்ம முற்றிலும் மறைத்த காரணத்தினால் இறைவன் நமக்கு அப்ப தெரியல. நம்ம முழுக்க முழுக்க துன்பப்பட்ட காரணத்தினால் முழு இருளுக்குள்ள இருந்து அப்படி இருப்போம். அப்படி ஒரு வெளிச்சம் கூட இல்லாத நிலையில இருக்கும்போது சிவபெருமான் நம்மேல் கருணை கொண்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா சீர்தழி வேற்று எல்லா உயிர்களுக்கும் பாரபட்சமின்றி உடம்பு கொடுத்ததுனால இந்த உயிர்களுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா விருப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இது பிடிக்கும் பிடிக்காதுங்கிற விருப்பு வந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி உலகத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பையும் கொடுத்து இறைவன் படைக்கிறார். புரிஞ்சுச்சா? புரியுதா உங்களுக்கு? இப்படிதான் நம்ம பிறவிக்கு வந்த காரணம்னா இப்படித்தான். சாமி கருணோடு கொடுத்துருக்காரே அந்த பெருமானை நம்ம வழிபாடு செஞ்சு மோட்சம் அடையணும்னு நினைக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு நாம என்ன செய்யறோம்? இறைவனை மறந்து இந்த உலகமே பெரியது என்று நடக்கிறதுனால நாம துன்பப்படுறோம். உலகமே பெருசு நினைக்கிறதுனால அப்படி பரார்த்த காலம் 2 இப்படி கழிந்தவுடன் பிரம்மா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுவாரு? இறந்துடுவாரு. அவருக்குரிய காலம் முடிஞ்சது. இறந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன செய்வாரு? சிவபூஜை செய்து மேன்மை அடைவார். சார் அவர் மேன்மை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த புண்ணியம் செஞ்ச ஆன்மா அந்த பிரம்மாவை போக போய் பிறக்கும். சார் பூமியில் பிறந்த மானிடர் வேத ஆகம முதலிய நூல்கள் ஓதி நன்றாய் ஆராய்ந்து கதி அடையாமல் வீணில் காலத்தை கழித்து மறிப்பதும் பிறப்பதும் தொழிலாய் திரிவார்கள். நாமெல்லாம் என்ன செய்யறோம்? இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக வீணாக காலத்தை போக்கி, ஆனா இப்ப எல்லாரும் நீங்க மாறிட்டீங்க. எல்லாரும் திருவாசகம் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீட்லயும் சீரியல்களே இப்ப இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாருமே இப்ப டிவி அவ்வளவா போடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி ஓடினாலும் ஜோதி டிவி தான் ஓடுது. இருக்கு ஜோதி டிவி ஓடும். ஜோதி டிவி ஓடும். சரி, எல்லாம் நாங்க சிவருமனை பத்தி தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெரி குட். நமஸ்கார். சந்தோஷம். சரி, அப்படி நூல்களை ஓதி நன்றாய் ஆராய்ந்து கதி அடையாமல் இப்ப நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம்? நூல்களை படிச்சு இதுல இருந்து நாம தெளிவுக்கு வரணும். சிவ நூல்கள்லாம் நமக்கு என்ன சொல்லுது? கண்ட நூல்கள் எல்லாம் படிக்க கூடாது. சிவ நூல்களை மட்டும்தான் படிக்கணும். புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்டிடும் தீங்குகள் யாவையும் பொறுத்தல்வாய் கட்சி ஏகம்பனை. புண்ணிய நூலாகிய சிவநூல்களை கற்று இந்த பிறவிலிருந்து எப்படி நாம் தப்ப வேண்டுமோ தப்பதுக்கு உண்டான முயற்சிகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அப்படி சொல்லி
அன்றாய் ஆராய்ந்து கதி அடையாமல் வீணாக காலத்தை கழித்து மறிப்பதும் பிறப்பதும். அப்ப வீணாக காலத்தை கழிச்சா கண்டிப்பா என்ன வரும்? பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு வந்து கொண்டேதான் இருக்கும். சிலவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே சினிமா பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும்? மாற்றணும். இந்த உலகத்துல நீங்க என்ன வேணாலும் செய்யணும், நல்லா எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். ஆனா சிவபெருமானம் மறந்துடாது. நம்ம இந்த இன்பத்தை கொடுத்தது சிவபெருமான் என்பதை மட்டும் நாம மறந்துடக்கூடாது. மண்ணி நல்ல வண்ணமும் வாழலாம், வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோர். நீ நல்ல சந்தோஷமா இருங்க, குடும்ப குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கலாம். ஆனா சாமியை மறக்கக்கூடாது. அதுதான் எதனாச்சும். மோட்சத்தை அடைவதற்கு ஒருபட்ட அறிவினுடைய ஞானவான்கள் அருள் செய்த திருவாக்கினால் உண்டாகிய அருமை பொருள்களை உட்கொண்டு அந்த ஞானவான்கள் அருளினால் பெற்று நன்மையை அடைய வேண்டும் என்று புத்தி இல்லாமல் மடவார் மேலும் புத்திரமித்திர கலாரதி கண்மேலும் வாஞ்சையை வைத்தவர்கள் போக மோட்சங்கள் இரண்டையும் இழப்பார்கள். நல்லா சாமி இதை கொடுத்திருக்காரு. இதை விட்டுட்டு மடவார்களோடும் பெண்களோடும் திரிந்து புத்திரர்களோடும், சில பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளைதான் வாழ்வு அப்படின்னு நினைப்பாங்க, சில பேர் பெண்கள் தான் வாழ்வு அப்படின்னு நினைப்பாங்க, சில பேர் சொத்து தான் வாழ்வுன்னு நினைப்பாங்க. இவங்களாம் கதி அடையவே முடியாதான். அது மேல் பற்று வைத்து இருப்பவர்கள் கதி அடைய முடியாது. என் பிள்ளைங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சிலர் பார்த்தீங்கன்னா அடிச்சே போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பிள்ளை மேல பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது நம்ம பிள்ளை மேல லேசா வச்சிட்டுமே, கையை மட்டும் வச்சிட்டுமே, கையை இட்டு ஒடிச்சு அடுப்புல வச்சிருவேன் இங்க பாரு அப்படி பார்த்துருக்கீங்களா? பிள்ளை மேல பற்று இந்த அளவுக்கு. சொத்துல நீங்க வீடு கட்டும் போது ஒரு அடி தள்ளி கட்டிருங்களேன், உங்களை கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துருவாங்க, பார்த்துருக்கீங்களா? கோர்ட்டுக்கு இழுத்துருவாங்க. பாப்பா நீ மாசம் மாசம் நடந்து வந்துக்கிட்டே இரு, கோர்ட்டை உன்னை நான் அங்க வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சுவாங்க, நடக்க விட்டுருவாங்க. நிறைய பேர் தெரிஞ்சு எத்தனை தெரியல, அடியனுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருப்பாங்க போல தெரியுது. எல்லாரும் ஒரு முகத்துல ஒரு பொலிவு தெரியுது, ஆளுக்கு இருப்பாங்க போல தெரியுது. சரி, அப்படி புத்திரர்கள் மேலும் பெண்கள் மேலும் வாஞ்சையின ஆசையை வைத்தவர்கள் என்ன அடைவாங்க? போக மோட்சங்கள் இரண்டையும் இழப்பார். ஆண் மக்கள் முற்பணியாகிய மார்கழி தையிலும் பின் பணியாகிய இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஜனன மரணவியல்ல பிறப்பு இறப்புல இப்படி பேருங்க சார், இப்படி பேருங்க, இப்படி பேருங்க, இப்படி பேருங்க. நீங்க வாட்டு அப்படி சுத்திட்டே இருங்க சார். அப்படி இப்ப இந்த இயல என்ன இயல்? ஜனன மரண இயல், பிறப்பு இறப்பு. இந்த ஆன்மாக்கள் எப்படி எப்படிலாம் துயரம் அடையும் அப்படின்னா, ஆன்மாக்கள் முன் பணியாகிய மார்கழி தையிலும் பின்பணியாகிய மாசி பங்குனியிலும் முதுவேணிகளிலும் காற்றினுடைய ஆணி ஆடியிலும் குளிர்காலமாகிய ஐப்பசி கார்த்திகையிலும் மற்ற கார்கால இளவேணின் காலங்களிலும் மிகவும் துன்படுத்து ஏதாவது ஒரு துன்பத்தை அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். மார்கழியில குளிர்ல துன்படையுது, தையில அது சொல்லுவாங்கல்ல, மார்கழி குளிர் மச்ச பழக்கம், தை குளிர் தரைய பழக்கம் அப்படின்னு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாசி குளிர்தான், மாசி குளிர் மச்ச பழக்கமா, தை குளிர் தரைய பழக்கமா? சரி, அப்ப மார்கழியில குளிரே கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, பரவாயில்ல, மாசிக்கு தான் இருக்கு. சரி, இந்த குளிர்காலம்லாம் உயிர்களுக்கு வந்து துன்பத்தை கொடுக்கும். குளிர்காலங்கள் இந்த அதனால துன்பம் அடையும் உயிர்கள். அப்புறம் இளவேநீர் காலம் வரும்போது துன்பம் அடையும். அப்புறம் வெயில் வந்துருச்சாலும் நம்மளால தாங்க முடியல, அதுவும் துன்பத்தை அடையுது. இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் இந்த உயிர்களானது என்ன ஆகுது? துன்பம் அடைந்து கொண்டே இருக்கின்றன. இதெல்லாம் என்ன காரணம்? செய்த வினை தான் காரணம். வினையின் காரணமாக தான் நமக்கு வரக்கூடிய இன்பமும் துன்பமும் மறந்துறாங்க. ஒவ்வொரு இன்பமும் ஒவ்வொரு துன்பமும் நாம் செய்து வைத்தது. அது மாதிரி நடந்து போகும்போதெல்லாம் எந்த புழுக்களும் இருக்கக்கூடாது, எந்த எறும்பு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போகணும். சாமியை வழிபாடு பண்ணிக்கிட்டே போகணும். ஒரு மணி எந்த உயிர்களுக்கும் தீங்கு வந்துடக்கூடாது, நான் நடந்து போகும்போது எந்த உயிர்களுக்கும் அப்படி சொல்லிட்டு இருந்தீங்களா? வீட்டுல இருந்து வரும்போது
சிவா இப்பதானே சார் சொல்லியிருக்கீங்க, இனிமே வர்ற சார் ஏற்கனவே நிறைய தான் சொல்லியிருக்கேன். வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது பெருமானே எந்த உயிருக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது, நீங்க வேற எங்க போனாலும் சரி, வெளியூருக்கு போனாலும் சரி, இதை விண்ணப்பிச்சுட்டு போகணும், இல்லைன்னா அதுக்கு வினை தோன்ற ஆரம்பிச்சிடும். அதுக்கு சாமி எழுதும் கீழ் கணக்கு இன்னும் பெரிய சாமி எழுதிக்கிட்டே இருப்பாரு கணக்கு. ஆனா எதுனாலும் பெருமானை முன்னிறுத்தணும். முன்னவனே முன்னின்றால் முடியாது ஒன்றும் இல்லை. ஐப்பசி காலத்துல என்ன வருது? அடமலை, மழைனால துன்பம். மற்ற காலங்கள்ல வெயில்னால துன்பம். இக்காலங்களில் துக்கத்தையே அணிவிப்பதல்லாமல் எப்போதுதான் அணிவிப்பது. இப்படிலாம் உயிர்களுக்கு துன்பங்கள்லாம் வந்துட்டே இருக்குமா. காலையில மலத்தினால் துன்பம். காலையில எந்திரிச்சதுமே எங்க போவாங்க? காலை கடன் பண்ணணுங்க, அதனால துன்பம். சில பேருக்கு போகவே போகாது, மனஞ்சலம் கழிக்க முடியாது, அதனால துன்பம். உண்மையிலே காலை கடன் என்பது என்னது? இறைவனை தொழுவது. காலையில சாமிய வழிபாடு செய்வதுதான் உண்மையான காலை. என் கடன் பணி செய்து தன் கடன் அடியேனையும் தாங்குவது. அவர் தாங்கினா நம்ம பணி செய்யலாம், நம்ம பணி செஞ்சா அவர் கண்டிப்பா நம்மளை தாங்குவார். அதனால காலையில எந்திரிச்சதுமே வழிபாடு சிந்தனை தான் இருக்கணுமே தவிர, காலைல எந்திரிச்சதுமே சீரியலை போடுன்னு சொல்லக்கூடாது. காலைல எந்திரிச்சதுமே வெளில இருந்துச்சு. இன்னொன்னா, பூசையை முடிக்காம யாரும் முகத்திலையுமே முடிக்கக்கூடாது. சிவ பூஜை பண்றவங்க யாரு முகத்திலையுமே என்ன செய்யக்கூடாது? சிவ பூஜை பண்ணாம முகத்துல முடிக்கக்கூடாது, மிச்சம் அவங்களுக்கு பாவம் வந்துடும். அதனால சிவ பூஜை பண்றவங்கன்னா முதல்ல உடையவரை பார்த்துட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும். யார் முகத்திலையும் சாமி தான் ஃபர்ஸ்ட். சிவ பூஜை பண்ணிட்டு தான் வெளியிலே. அதுதான் சிவ பூஜை முடிச்சுட்டு தான் இங்கேயே வர்றது. புரியுதா உங்களுக்கு? அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஏங்க நான் அடி என்ன சொல்றேன், அவங்க உரைக்கிட்டு இருக்கும் போது எல்லாம் முடிச்சிருங்கிறேன். 6 மணிக்குள்ள முடிச்சிருங்க பூஜையை. அவங்க எதிர்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க பூஜையை முடிச்சிருங்க. புரியுதா? இல்ல நம்ம வீட்டுக்கு இல்ல சார், வெளியில ஆளுகளுக்கு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு அதுக்காக பார்க்காம இருக்க முடியாது. வெளியாளுகள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா உங்க பூசையை முடிச்சுட்டு போய் பாருங்க, இல்லைன்னா அவங்களுக்கு பாவம் வந்துடும், அதுக்காக சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனா ரொம்ப நம்ம காலையில எந்திரிச்சு இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை செய்து விட்டு தான் நம்ம எங்கேயுமே போகணும். சரி, யாரு அவங்க யாரை போய் பாக்குறீங்களோ அவங்களுக்கு பாவம். அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கோம். அவங்களுக்கு பாவம் வரக்கூடாதுல்ல, அதுக்காக நம்ம சிவ பூஜை பண்ணிட்டு நாம சாலவும் பசியினால் அவர் உச்சியின் மாலையிர் காமமும் வலிய வாடுவர். இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் காலையில எதுக்கு வாடுவாங்க? மலம். அப்புறம் மதியம் பசியினால். சில பசியினால எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா பஞ்சம் பசின்னு சில பேர் சாப்பாடை பார்க்கறதே பெரிய அபூர்வமா இருக்கும். இன்னைக்கு மதியம் சாப்பிட்டோம்னா நாளைக்கு மதியத்தை பற்றி தான் சாப்பாடை பத்தி யோசிப்பாங்க. அப்படிலாம் இருக்காங்க நிறையா. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனை பேர் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க, யோசிச்சு பாருங்க. சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இன்னைக்கு உண்டு கட்டி இவ்வளோ கிடைச்சாலும் போதும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கோயிலில் எத்தனை பேர் வெளியில உட்காந்துருக்காங்க. நான் சொன்னேன், கோயிலுக்கு வெளியில போனீங்கன்னா யாருக்காவது வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்கன்னு தெரியல. எத்தனையோ பேர் சாப்பாடுக்கு வழி இல்லாம உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது டெய்லி ஒரு அழியார்களுக்கு என்ன, யாரை நம்பி உட்காந்துருக்காங்க? அங்க சிவபெருமானை நம்பி அங்க உட்காந்துருக்காங்க. எப்படினாலும் சிவபெருமான் படி அளப்பான்னு உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஏன்றது நம்மளால என்றதை நம்ம வாங்கி கொடுக்கணும். ஒரு பிறந்த நாள் இந்த மாதிரி வந்ததுன்னா நேரம் எங்க போங்க, நேரம் போய் ஒரு சாப்பாடா வாங்கி எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க. தினசரி வாங்கி கொடுங்க. தானம் தர்மம் செய்யறதுக்கு யோசிக்கவே கூடாது. தினசரி ஒவ்வொரு நேரத்திலையும் செஞ்சுக்கிட்டே இருங்க. தானம் இடுங்கோல், இருந்தபடி இருங்கோல் அப்படின்னாரு அருணினார். சிலவர் பில்டப்ல பண்ணுவாங்க. பில்டப் நீ எப்பயும் போல இருந்தாலே போதும் அப்படின்ட்டு அருணினார். நீ இருந்தபடியே இருப்பா, நீ ஓவர் பில்டப்ல பண்ணாது. இவாட்டி இருந்தபடி இருந்துக்கிட்டு தானம் தர்மம் போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கு. தானம் என்றும் இடுங்கோல். வடிவேல் இறைத்தால் நினைவாய், பெருமானுடைய திருவடி நினைந்து கொண்டே கொடுக்க வேண்டும். அப்படி
ஒவ்வொரு நிலையிலையும் காலை மலம், மதியம் பசி, மாலை காமம், வேலைகள் தொறுவிடர் விளையும் வீழ்ச்சியை, இப்படி எல்லாம் நமக்கு இந்த உயிர்களுக்கு துன்பம் ஒவ்வொரு நிலையிலையும் வந்து. சில பேர் பார்த்தீங்கன்னா காமத்துக்கு அடிமையாகி அதுல போய் மூழ்கி அதனால வரக்கூடிய துன்பத்தை அடைவாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான துன்பத்தை அடைஞ்சிட்டே தான் இருப்பாங்க. நிலையில்லாத சரீரத்தை நிலை என்று பொருளை தேடும் இடத்தும், இப்ப பொருளை தேடுற இடத்துல நமக்கு துன்பம் வருது. எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடுறோம்ல, ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப சாமி என்ன செய்யறாரு, நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நமக்கு பத்த மாட்டேங்கி, எவ்வளவு வேலை பார்த்தாலும் நமக்கு பத்த மாட்டேங்கி, அப்படிதானே இருக்கும் நம்ம. அதுவும் இதெல்லாம் நமக்கு எதனால வருது அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எதனால வருது, செய்த வினைக்கு தகுந்தவாறு வருது. படிப்பாவம் ரொம்ப செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, படிப்பாவம் செஞ்சா மலைவாசல் வழியா உயிர் பிரியும். பழிபாவம் செஞ்சா மலம் போகும். பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இறக்கும் போது மலம் போய்கிட்டே இருக்கு. பார்த்தீங்களா, என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து பழிபாவம் ரொம்ப செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதை விட சற்று கொஞ்சம் குறைவா பழிபாவம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறுநீர் வழியாக உயிர் பிரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாவம் நிறைய புண்ணியம் குறைவா பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பாவம் நிறைய சேர்த்து புண்ணியத்தை கம்மியா பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தொப்புள் வழியாக உயிர் போகும். தொப்புளின் வழியாக. அடுத்து பாவ புண்ணியம் சமமாக செஞ்சிருக்காங்க, ரெண்டுமே கரெக்டா பண்ணியிருக்காங்க. பாவமும் பாதி புண்ணியமும் பாதி பண்ணியிருந்தா அவங்களுக்கு வாய் வழியாக உயிர் பிரியும் இறக்கும் காலத்துல. அதிக பாவம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மூக்கு வழியாக போகும். ரொம்ப பாவம் செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதிக அளவு பாதியம் அவங்களுக்கு மூக்கு வழியாக. அதிக அதை விட சிறிதளவு பாவம் கொஞ்சம் தான் செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பாவம் கொஞ்சம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செவி வழியாக உயிர் பிரியும். மிகவும் புண்ணியம் செய்த ஆன்மாக்களுக்கு, ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்குன்னா அதுக்கு கண்ணு வழியா உயிர் போகும். சரிங்களா, சிலர் பார்த்தீங்கன்னா இப்படி கண்ணை திறந்த மாதிரியே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? யாராவது கண்ணை திறந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க நிறைய புண்ணியம் செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். நிறைய. இப்ப நமக்கு எப்படி போகணும், இதெல்லாம் ஓகே, நமக்கு வந்து கபால வழியா போகணும். அதான் எந்த நேரம் சிவசிந்தனையில் இருக்கக்கூடிய சிவ யோகிகளுக்கு எப்படி போகும் அப்படின்னா, மூலாதாரத்திலிருந்து அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி சுழுமுனா நாடி வழியாக இடர்களை பெண்கள் வழியாக சுழுமுனா நாடியை செலுத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முடி அளவில் அந்த ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டையில் அதை மேலே எழுப்பி கபாலத்தின் வழியாக சென்று இந்த நடு மண்டையில உச்சியில நடு லேசா இருக்கும், லேச கொட்டினாலே ரத்தம் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? நடக்கூடாது. எங்க வாத்தியார் நாங்க படிக்கும்போது அப்படித்தான். எங்க வாத்தியார் என்ன பண்ணுவாருன்னா கொட்டு வைக்க சொல்லுவாரு. அதாவது தனக்கு நீயே கொட்டிக்கூடா அப்படின்னு சொல்ல மாட்டாரு, நீ வந்து அவனை கொட்டு அப்படிம்பாரு. அடுத்தவனை வந்து நீ அவனை கொட்டு அப்படிப்பாங்க. இப்படிதான் நடக்கும். அப்படி கொட்டி அவனுக்கு வந்து வலிக்கணும். நாங்க முன்னக்கூடி நாங்க பேசி வச்சுக்கிடுவோம், ஏய் வாத்தியார் கொட்ட சொன்னாருன்னா கொட்டுற மாதிரி ஆக்ஷன் மட்டும் கொடு, கொட்டிட்ட உடைய வெளியில வந்து அதுபடி. நாங்க அடின்னு ஒரு வட்டம் எங்க கிளாஸ்ல நான் அடின்னு 9 படிக்கும்போது நடந்தது. ஒருத்தன் 2 பேரும் பேசி வச்சுட்டாங்க வழியில, கொட்ட சொன்னார் வாத்தியாரு, அவன் கொட்டுற மாதிரி ஆக்ஷன் கொடுத்து அவன் அப்படின்னா, அதுக்கப்புறம் இவனை கொட்ட சொன்னாங்க, அவன் ஒண்ணுமே செய்யல, அப்படியே அவன் அவன் வலிக்கன்னு சொல்லல, இன்னொருக்கு ஓகி கொட்டுறா அப்படின்னாரு. அவன் ஓகி கொட்டி அவனுக்கு வலி ரொம்ப வந்துருச்சு, நடுமண்டையில ரத்தம் வந்துருச்சு, அவனுக்கு ரத்தம் வந்துருச்சு நடுமண்டை. ஏன்னா லேசா இருக்கும் அந்த இடத்துல, லேசா நீங்க கொட்டினாலே ரத்தம் வந்துடும். அந்த வழியா தான் உயிர் பிரியும். என்ன வெளியில வந்தது அவங்க 2 பேரும் சண்டை காடு போட்டுட்டு இருந்தாங்க, அந்த பையங்க 2 பேரும். ஏண்டா உன்னை நான் லேசா தர கொட்ட சொன்னேன், நான் எப்படி ஆக்ஷன் கொடுத்தேன், நீ எதுக்கு எனக்கு ஆக்ஷன் கொடுக்கல அப்படின்னு. என்னடா செய்ய அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் சண்டை நடந்துட்டு இருந்தது. சரி, அதாவது நடுமண்டையில எப்பயுமே என்ன செய்யக்கூடாது, சாதாரணமா நீங்க உலகத்தை நீங்க பாத்தீங்கன்னா நடுமண்டையில கொட்டாதாரா அப்படிம்பாங்க, பாத்துருக்கீங்களா? உச்சி மண்டையில கொட்டக்கூடாது அப்படிம்பாங்க. என்னன்னா அந்த அளவு வந்து லேசா இருக்கும், அது வழியாதான் உயிரானது பிரியும். கபாலத்தின் 3 மண்டலத்தில் முட்டிய தூணின் 4 பாம்பில் நாவில் உணர்த்தி குண்டலியதனில் கூடிய அசபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து
மூலாதாரத்தின் மூண்டலு கனலை காலால் எழுப்பி கருத்தறிவித்து, காரணம் காற்று, காற்று அப்படி எழுதி கொண்டு வரணும். காலால் எழுப்பி கருத்து எதை, அந்த குண்டலி சக்திய, குண்டலி எதனில் கூடிய அசபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து அந்த மூல மந்திரத்தை சொல்லி மேல கொண்டு வரணும். மூலாதாரத்தின் மூண்டலுக நிலை காலால் எழுப்பி கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடைச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இனிதனக்கு அருள் செய்து புரியட்டகாயம் புலப்படை எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தில் கபால வாயு காட்டி இருத்தி முக்தி இனிதனக்கு அருள் செய்து என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்த முன்னை வினையின் முதலை களைந்தேன். யாருக்கு போகும் அப்படின்னா, முன்னாடி உள்ள அந்த வினைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னா அந்த பரிபக்குவம் உடையவர்களுக்கு தான் அந்த மாதிரி நடக்கும். முன்னை வினையின் முதலை களைந்தேன் வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கி என் சிந்தை தெரிவித்து இருள்வழி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுந்தி என் செவி எல்லையில்லா ஆனந்தம் அருளி அருளல் கலைந்து அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலைக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்பினுள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குடாத்துடன் கூட்டி ஐந்து கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தியனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகளை பாருங்க. அவை எப்படி பாருங்க பாருங்க, முழுக்க முழுக்க யோக நெறி இடைப்பின்களையும் எழுத்தறிவித்து எப்படி சொல்றாங்க பாருங்க. 9 வாயில் ஒரு மந்திரத்தால், 9 வாசல் இருக்கா, 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி, ஐம்புல கதவு எது, ஐம்பொறிகள், ஐம்பொறிகள் மெய்வாய்க்கா இது சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் ஐம்புலன்கள் மெய்வாய் கண்மூக்கு செவி 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆறு ஆதாரத்து அங்கு 6 ஆதாரங்கள் மூலாதாரம் சிட்டாதாரம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆஞ்சா 6 ஆதாரங்களை கடந்து இந்த உயிரானது ஆறாதாரத்து அங்குசனையும் பேரா நிறுத்தி பேச்சிரை நிறுத்தி இழைப்பிங்களையும் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி எப்படி சொல்லுவாங்க. 3 மண்டலத்தின் முட்டிய துணை நாண்டலு மாம்பில் நாவில் அந்த முழுக்க முழுக்க யோக நெறி. ஒரு நாள் கண்டிப்பா நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். விநாயகர் ஒரு நாள் நம்ம அப்ப இந்த உச்சி இந்த கபாலம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஞானிகள் எல்லாம் என்ன செய்வாங்க, சிவ யோக நெறியில் இருக்கின்றவர்கள் மூலாதாரத்திலிருந்து அந்த குண்டல சக்தியை எழுப்பி இடர்களை பின்களை வழியாக சொல்லுமுன நாடியை செலுத்தி கபாலத்தின் வழியாக இந்த உயிரை கொண்டு போய் செலுத்தி துவாதசாந்த பெருவழியில் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடியில் கொண்டு போய் சேர்ப்பார். அதுக்கப்புறம் இந்த உயிரானது எப்படி இருக்கும், ஆனந்த பரவசம் அடையும், பெருமானோடு சேர்ந்து இரண்டரை கலந்து அதுக்கப்புறம் பிறவிக்கு வராது. இந்த உயிர் கபால வழியா போயிடுச்சுன்னா பிறவிக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி வரல அப்படின்னா பிறவிக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நிலையிலையும் நமக்கு பக்குவம் அடையும் வரை பிறப்பு வந்து கொண்டே இருக்கும். அதை மட்டும் மறந்துடாங்க. அப்படி அப்ப ஒவ்வொரு இது வழியா பாருங்க, பழிபாவம் செஞ்சவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் எந்தெந்த வழியாக உயிர் போயிருதுன்னு பாருங்க. நாம சிவயோக நெறிக்கு போயிடலாமா? சிவயோக நெறி தினசரி கொஞ்சமாவது ஒரு அரை நிமிஷமாவது சாமிய நினைச்சு வழிபாடு செய்யக்கூடிய நிலைகளை நம்ம பார்க்கணும். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ஒரு அரை நிமிஷத்துல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணணும். சரி, இப்படி எல்லாம் உயிர்களுக்கு துன்பம் வருதா? நிலையில்லாத சரீரத்தின் நிலை என்று பொருளை தேடும் இடத்தும் பொருளை தேடுறதுல நமக்கு துன்பம் வருது. அடுத்து அதை கள்ளர் கொண்டு போகாமல் ரட்சிக்கும் இடத்தும் அதை பாதுகாக்கணுங்கிறதுக்கு ரொம்ப பயம் தருது. அதனால நம்ம துன்பம் அடைகிறோம். பணத்தை ரொம்ப சேர்க்கறது ஒரு பக்கம் துன்பம் அடைகிறோம், ரெண்டாவது அதை பாதுகாக்கிறதுக்கும் துன்பம் அடைகிறோம். யாரும் பேங்க்ல இது தூக்கிடுவாங்களோ திடீர்னு பார்த்தா மெசேஜ் பார்க்க வேண்டியிருக்கு. அடிக்கடி மெசேஜ் பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்கு. ரூபா கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதனால துன்பம் அடைய வேண்டியிருக்கு. அப்படித்தானே? சேவை பார்த்தீங்கன்னா எங்க சேர்த்து வைக்கணும்னு தெரியாம அங்கங்க கொடுத்து வச்சிருப்பாங்க பணத்தை. சில பேர் பார்த்தீங்கன்னா வட்டி கொடுவாங்க, விடுறாங்களா, வாங்குறாங்க அப்படியே கொண்டுட்டு போயிடுவானோ அப்படின்லாம் வருத்தம். அப்படின்லாம் துட்டு கொடுத்துட்டு நிம்மதியா இருக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப பணத்தை கொடுத்துருவாங்க, 10 லட்சமோ 5 லட்சமோ கொடுத்துருவாங்க. ஆனா
வாங்கினவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா கொடுத்தாலதான் ரொம்ப பயப்படுவாங்க. பாட்டு வட்டி கொடுக்காம கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு, திடீர்னு அப்படியே கொண்டு போயிட்டானா அப்படின்னு அதுதான். இப்படி எந்த நேரத்திலும் நமக்கு துன்பம் வந்து கொண்டேதான் இருக்கும். கட்சிக்கும் இடத்தும் பலம் கண்டு கழிக்கும் வீடு உண்டாக்கும் இடத்தும். வீடு கட்டுறதுக்குனால துன்பம். அது உடனே கட்டிட முடியுமா? என்ன ஆகணும்? லோன் வாங்கணும். லோன் வாங்கினா அதுல துன்பம். ஒரு 1,00,000 கட்டிட முடியுமான்னா முடியாது. எப்படி ஒரு 10,00,000 குறைஞ்சது வேணும். உடனே பேங்க்ல லோனு போடுவோம். அதை மாசம் மாசம் வட்டி கட்டும்போது ரொம்ப துயரம் அடைஞ்சு அந்த பணத்தை சம்பாதிச்சு நம்ம கொண்டு போய் கெட்டவனையும் நம்ம படுற பாடு, அதனால துன்பம் அடைவது. அடுத்து இடிந்து போகும். அது கெட்டினதுக்கு அப்புறம் அது இடிந்து போகும் இடத்து துன்பம். அந்த வீடு இடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு துன்பமா இருக்கும். அதனால துன்பம். பண்டு முதலியவற்றை பிரயாசம் பட்டு தேடினாலும் இவள் தரிக்கப் போகிற பாவ சிந்தனையாய் இருக்கிற அரசர்கள் கோட்டை உற்பகை முதலியானவற்றை விசாரித்தால் எல்லாம் பாவத்தை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாவ புண்ணியத்திலேயே தான் சேரும். நீங்க தேடுறதுல இருந்து, நீங்க அதை செலவழிக்கிறதுல இருந்து, பணத்தை தேடுறதுல இருந்து, அதை செலவழிக்கிறதுல இருந்து, அதை பாதுகாக்கிறதுல இருந்து எல்லாமே நமக்கு துன்பம் வந்து கொண்டேதான் இருக்கும் இந்த பிறவியில். சதுரங்க பலத்துடன் கூடியிருக்கின்ற அரசர்களுக்கு தான் பெற்ற பிள்ளை தன்னை சேதித்து ராஜ்யம் கட்டிக்கொண்டு அணிவிக்க போகின்றார்களோ என்று பயப்படுவார்கள். இப்ப அரசர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்பாங்களா, அதனால துன்பம். இவன் ஒழுங்க பாதுகாப்பானோ பாதுகாக்க மாட்டானோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு துன்பம். இப்ப அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் சேர்த்து வச்சிருப்பாரு. பிள்ளைகிட்ட கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாரு? ஏ கண்ணா 10 லட்சம் நீ 20 லட்சமா ஆக்கி காமிக்கிறோம் அப்படித்தானே கொடுப்பாரு. அவன் நல்லபடியா இருந்தான்னா, அவனுடைய பிராப்தம் கரெக்டா இருந்துச்சுன்னா அவன் அதை பாதுகாப்பான். இல்லை அப்படின்னா அவன் செலவழித்து அழித்து விடுவான். எங்க கடைக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு. என் கடைக்கு பக்கத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா 3 காம்பவுண்ட் அவர் பேர்ல இருக்கு. எத்தனை காம்பவுண்டு? எல்லாம் அவர் பேர்ல தான் இருக்கு. அப்படி அவருக்கு சேர்த்து 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 வச்சு இப்ப அவருக்கு வயசாயிருச்சு. பையன்கிட்ட எழுதி கொடுத்துட்டாங்க. அவன் அத்தனையும் காலி பண்ணிட்டான். ஒண்ணு கூட கிடையாது. நிறைய அது போக சொந்த வீடையும் வித்து இப்ப கடன்ல இருக்காங்க. அப்ப எப்படி இருப்பாங்க யோசிச்சு பார்த்துக்கணும். 3 காம்பவுண்டு வீடையும் வித்து என்ன காரணம்? அதுக்கு கூட புண்ணியம் இருந்தா தான் அதை அணிவிக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் போயிடும். என்ன அவன் வந்து கெட்ட வழியில போன காரணத்தினால எல்லாத்தையும் இழந்தான். அப்ப நல்ல வழியில போனா பிரச்சனை இல்லை. அதுவும் அடியாரோடு இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அடியோரோடு கூட்டி அதிசயம் கண்டாவே என்று சொல்வதற்கு என்னங்க, அடியோரோடு கூடி இருந்தோம்னா நம்ம சிவருமானை பற்றி சிந்திப்பதும் சிவருமானை பற்றி போற்றி பாடுவதும் அவனை வழிபாடு செய்வதுமாக இருந்தோம் என்றால் நமக்கு துன்பம் வராது. இல்லைன்னா துன்பம் வந்து கொண்டே தான் இருக்கும். சாமி அண்டியே இருந்தோம்னா நமக்கு துன்பம் வராது. அவரை மறந்தான் நமக்கு துன்பம். அவரை நினைச்சா நமக்கு இன்பம். எல்லாரும் ஒரு கொஞ்ச நேரமாவது நினைக்கிறீங்களா சாமியா? எங்க உசிரே அவரு தான் சிவா அப்படின்னு சொல்றது. அந்த அளவுக்கு உயிரை விட மேல நினைக்கணும் சாமியா, உயிரை காட்டணும். அதுதான் அப்ப இவரு மாணிக்கவாச பெருமான் அழகா சொன்னாரு. எப்படி சொன்னாரு அப்படின்னா, ஐயா என் ஆறுயிரே என் அம்பளவா என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கொத்தும்பி பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள்தோறும். இந்த செல்வத்திலே நான் கிடைக்கேன் சாமி. பொய்யாய செல்வம்னு அவரே சர்டிபிகேட் கொடுக்குறாரு. இந்த செல்வம் எல்லாம் பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள்தோறும் அதையே மெய்யாய் கருதி கிடக்கின்றேனை ஆட்கொண்ட என் ஐயா என் ஆறுயிரே என் அம்பளவா என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கொத்துங்கி. பெருமானே பெருமானே, இதையே நான் மெய் நினைச்சுக்கிட்டு இந்த செல்வமே பெருது நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு வீணா காலத்தை போக்கி நானு என்ன பண்ணிடுறேன், இறந்தும் படுகின்றேன். அதனால பொய்யாய செல்வம் எது? இந்த உலகத்துல உள்ள செல்வம்னா பொய்யாய செல்வம். மெய்யான செல்வம் எது? சாமிதான் மெய்யான செல்வம். செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வர் மதில் தில்லை
செல்வம் உயர்கின்ற செல்வ நெடுமாடம் சென்று நோங்கி செல்வம் மதி தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் சிவபெருமான் தான் உண்மையான செல்வன். எல்லா தெய்வத்துக்குமே செல்வன் யாரு? சிவன். எல்லாரும் செல்வத்தை நோக்கி யார்கிட்ட போவாங்க? பெருமாள்கிட்ட போவாங்களா? கரெக்டா தான் சொல்லிட்டீங்க, பெருமாள்கிட்ட போவாங்க. பெருமாள் யார்கிட்ட போவாரு? குபேர்கிட்ட போவாரு. குபேரர் யார்கிட்ட போவாரு? சிவபெருமான்கிட்ட போவாரு. நீங்க பாத்திருக்கீங்களா? ஐஸ்வர்யேஸ்வரர் படத்தை பாத்திருக்கீங்களா? குபேரர் இப்படி வாங்கின மாதிரி இருப்பாரு. ஆனா எல்லாத்தையும் எல்லாம் தரும்கான் பெருந்துறையில் மேய பெரும் கருணையாளன் மருந்துருவாய் என் மனத்தை வந்தேன் கூட மாணிக்கவாசன் சொல்றார். எல்லாத்தையும் தரக்கூடியவர் சிவபெருமான் ஒருவரே. சிலர் பார்த்தீங்கன்னா கல்விக்கு ஒரு தெய்வத்திட்ட போறாங்க, செல்வத்துக்கு ஒரு தெய்வத்திட்ட போறாங்க. எல்லாமே சிவபெருமான் கொடுப்பாரு. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறி விச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துவேன், நமச்சிவாயவே நன்னெறி. கல்வியை கொடுக்கறதும் நமச்சிவாயும், செல்வத்தை கொடுப்பதும் நமச்சிவாயம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கா நம்ம போய் தேர்ந்து ஒரே தெய்வம் சித்தமதை ஒன்ற வைத்தார் சிவமதை நினைய வைத்தார் என்று சிவபெருமான வழிபாடு செஞ்சாலே எல்லாம் கிடைக்கும். நீங்க நினைச்சதெல்லாம் கிடைக்கும். நீங்க அந்த அளவுக்கு சாமிகிட்ட ஒன்றணும். அன்பு செலுத்தினா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? எந்த அளவுக்கு நீங்க சாமிகிட்ட ஒன்றீங்களோ அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகின்றீர்களோ அந்த அளவுக்கு நமக்கு துன்பம் வராது. எப்படி அன்பு செலுத்துறதுன்னு கேட்கீங்களா? இப்ப அடுத்த கொஸ்டின் எப்படி அன்பு செலுத்துறது? கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நிலையிலையும் அவரை நினைந்து நினைந்து செய்வது. சாப்பிட்டா கூட சிவார்ப்பணம் சொல்லி சாப்பிடுறது. ஒரு காக்கைக்கு சாப்பாடு வைக்கும் போது சாமிக்கு சிவார்ப்பணம் சொல்லி வைக்கிறது. நடந்து போனா சிவபெருமானுடைய அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா துளி துளியாக அன்பை நாம் பெருக்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்படிதான் அன்பு வரும். அவருடைய புகழை பாடிக்கிட்டே இருக்கணும், திருமுறைகள் பாடிக்கிட்டே இருக்கணும். இப்படிதான் அன்பு வரும். சும்மா எல்லாம் வராது. ஏதாவது செயல் செஞ்சாதான் வரும். செயல் செய்யாம எதுவும் செய்யாம நம்ம வீட்டிலே இருந்தோம்னா வரவே வராது. தத்தையும் கணையா தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு அத்திரங்கு ஒரு கண் வைத்தவர்க்கு அமருலகு அளிக்கும் என் பெருமை பித்திரண்டு உன்னை பேசுவரேனும் பிழைத்தவை பொருத்தல் செய்யும் கைத்தளம் சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோலை சிறத்தானே என்று சொல்வதற்கிறாங்க. சாமி எல்லாத்துக்கும் செல்வன் யாருன்னா சிவபெருமான் ஒருவரே. செல்வன் கடல் ஏத்தும் செல்வம். இதெல்லாம் பொய்யாய செல்வம். கைலாயத்துல இதெல்லாம் குப்பை. இந்த செல்வம்லாம் குப்பை. இதே நம்ம மெய்யின்னு கருதி என்ன செய்யக்கூடாது? இப்படி ஒரு சொற்பொழில சொல்லிக்கிட்டு இருந்தேன். சிவா இப்ப இந்த செல்வம் இல்லைன்னா இங்க வாழ முடியல மாட்டேங்கல சிவா அப்படின்னு பிரபாக வியாபார உலகத்துல பேசிக்கிட்டு போது பிரபா சொன்னாங்க. இப்ப இது இருந்தாதானே இங்க மதிக்கிறாங்க, இல்லைன்னா மதிக்க மாட்டேங்கிறாங்கல்ல அப்படிங்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பணம் வேணும் இல்லைன்னு சொல்லலை. ஆனா எதுவுமே ஒரு அளவு தான். அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட நஞ்சா மாறிடும். அளவுக்கு மீறினால் அதனால தேவைக்கு ஏற்ப இருந்தா போதும். நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா அதை சேர்த்து வைக்கிறதுலே புரியா இருந்து தானம் தர்மம் செய்ய மாட்டாங்க. 10 லட்சத்துல ₹1 குறைஞ்சிருச்சுன்னா அப்படின்னு அது இருக்க பெருகத்தான் பார்ப்பாங்களே ஒழிய குறைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இருக்கிறதெல்லாம் தான தர்மம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா எங்க போக வேண்டாம், ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம். தான தர்மங்கள் செஞ்சா ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இல்லை. சேர்த்து சேர்த்து வச்சுருந்தோம். அது மொத்தமா ஒரு 5 லட்சம் கட்டுப்பாங்க. டாக்டர் சொல்லுவாங்கல்ல, இப்போ ஒரு 5 லட்சத்தை கட்டுப்பா, ஒரு 10 லட்சத்தை கட்டு, அப்படிதான் ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்வாங்க. அதனால நாம இருக்கும் போதே நாம தான தர்மம் செய்து கொண்டே இருந்தால் நாம எங்க போக வேண்டியது இல்லை, போகணும். ஏன்னா ஒரு ரூபானாலும் என்ன செய்யணும்? தான தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தினசரி தான தர்மம் செஞ்சுட்டே இருக்கணும். ஒன்று விட்டு ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்னா கிடையாது. தினசரி உங்களால் இயன்றது. யாராவது உங்களை கேட்டு வந்தாங்கனாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, போய் கோயிலுக்கு வெளியில உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்களுக்காவது கொடுக்கலாம்ல, வந்து கேட்கறவங்களுக்கு கொடுக்கலாம்ல. சில பார்த்தீங்கன்னா எப்பா கைச்சல் அப்படின்னு சில பேர் பார்த்தீங்கன்னா முஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுவாங்க. அப்படிலாம் பேசக்கூடாது. எல்லாத்தையும் அன்பாக தான் பேசணும். சரி, அப்படி அப்படி ராஜாக்கெல்லாம் என்ன செய்வாங்க? அந்த பிள்ளைக்கு ராஜ்யத்தை கொடுத்து விட்டு அவர்கள் துயரம் அடைவார்கள். அதுக்கப்புறம் அந்த மன்னர்களை என்ன செய்வாங்க அப்படின்னா, அரையர் வெகுண்டு படையெடுத்து வந்த காலத்தும் யுத்த காலத்தில் பொறுத்து அதனால் சிறிது பேர் இறந்து சிறிது பேர் துன்பம் அடைந்தும் இவ்வாறு துக்கத்தை அடைவார்கள்.
போர் வந்துச்சுன்னா அவங்களுக்கு துன்பம் அடையாங்க யாரு? மன்னர்கள் எல்லாம். அதனால துன்பம். நிம்மதியாவே வாழ முடியாது. இந்த உலகத்துல நம்ம நிம்மதியா வாழணும் அப்படின்னா இறைவனை துணை கொண்டால் ஒழிய நாம நிம்மதியாக வாழ முடியாது. எல்லாருக்கும் தேவை என்னது? மன நிம்மதி தானே. எவ்வளவு கோடி சொத்து வச்சிருந்தாலும் என்ன தேவை? மன நிம்மதி தேவை. அது யாரு கொடுப்பா? சிவபெருமான் தான் கொடுப்பார். தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்ட்டாரு. வேற எந்த தெய்வத்தாலையும் கொடுக்க முடியாது, மனக்கவலை போக்க முடியாது. சிவபெருமான் ஒருத்தர் தான் தனக்கு ஓமை இல்லாதான் தாள் திருவடியை சார்ந்தாருக்கு மனக்கவலை மாற்றல் யாராலையும் மாற்ற முடியாது. அப்படி சொல்றாரு இந்த பாட்டுல. அப்படி இதனாலையும் இந்த உயிர்கள் எல்லாம் துன்பமடையும். ஜனன மரணவியல்ல எல்லா உயிர்களும் எப்படி எல்லாம் துன்பம் அடையுதுங்கிறத பத்தி சொல்றாரு. பாகனால் அங்குசம் பரிகோள் முதலியவற்றால் துயரமடையும். அப்ப யானை பாகன் இருக்கா பாருங்க, அவன் இந்த அங்குசம் வச்சிருப்பான் பாத்தீங்களா, துயரமடையும். யானை வந்து துன்பமடைவான். அவன் யானை வந்து அந்த பாகன் அடிப்பானோன்னு நினைச்சு அதனால துயரமடைவான். குதிரைகள் வாதுவால் திருத்தும் விடத்து கசையினால் வேதனை ஏறும். அந்த குதிரை வந்து அது வேகம் எவ்வளவு தூரம் தான் ஓடும், ஓடி ஓடி வேதனை அடையும். எது? குதிரை. ஒட்டகம் எருது முதலான பாரங்களை அதுல பாரங்களை சுமந்து சுமந்து வேதனை அடையுமா. ஒட்டகம் போன்ற எருதுன்னா என்ன தெரியுது அவங்களுக்கு? எருது எருது போட்டுவாங்கல்ல, இது இந்த ஏர் போட்டுறாங்கல்ல எருது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பொதிய சுமத்தி இது பண்ணுவாங்க. அது மாதிரி கழுதை போன்றதெல்லாம் இப்படிதான் துயரமடையும். எல்லாம் செஞ்ச வேணாதான் காரணம். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? சிலர் பாத்தீங்கன்னா ஏதாவது வெளியூருக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், வெளியூருக்கு போறோம், சூட் கேஸ் சில பேர் தூக்கிட்டு வர முடியாம வயசானவங்க தூக்கிட்டு வராங்க. இவங்க கொடுங்க நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லலாம்ல. இது என்ன பேச்சு பேசுன தெரியுமா, இன்னைக்கு நடக்கட்டும் அப்படின்னு யாரும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட வாங்கி நம்ம கொண்டு போக பார்க்கணும். மற்றவர்கள் வேதனை அடைவதை நாம பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இது என்ன பேச்சு பேசுனது, இன்னைக்கு நடந்து போட்டோம், நான் வேலைக்குனே தான் நான் விட்டுட்டு வந்தேன், அது கொண்டுட்டு வரட்டும் அப்படிங்க சில பேர். அப்படின்னா நாம அடுத்த பிறவில நாம அந்த வேதனையை அடைவோம். என்ன விதைக்கிறோமோ அது விதைக்கும். அரிசி வச்சா அரிசி தான் வரும், பருத்தி வராது. அப்படிதானே சொல்ல? அரிசி வச்சா அரிசி தானே வரும், விதைச்சா. அதே போல நம்ம என்ன விதைச்சு, இப்ப நீங்க வாழ்ற காலத்துல நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய இன்பமும் உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க இன்பம் அடைகிறீங்கன்னா அந்த அளவுக்கு புண்ணியம் செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன துயரப்படுறீங்களோ அந்த இதை நீங்க ஏற்கனவே விதைச்சிருக்கீங்க. நீங்க துன்பம் அடைகிறதெல்லாம் ஏற்கனவே. எல்லாரும் என்ன சொல்றாங்க, நான் செஞ்ச புண்ணியம் எனக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படிம்பாங்க. அதே இந்த துன்பம் அடைஞ்சாங்கன்னு எடுத்து சொல்லுவாங்க, இருக்கா பாரு ஒரு நாளதான் பலா போயிட்டு அப்படிம்பாங்க. அவங்க குற்றம் சொல்லக்கூடாது. சாமி அவர்கள் மூலியமாக நம்மளை காரியப்படுத்துகின்றார். அதனால நாம அவர்களை தூட்டக்கூடாது. புரிஞ்சுச்சா? அவர்கள் நினைச்சக்கூடாது. அப்ப அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். யாரு? நமக்கு தீங்கு செஞ்சவங்களுக்கு நாம என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றிப்பா, என் குளத்தை ஒரு வழி பண்ணிட்ட, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர்கிட்ட நீ என்ன செய்யணும்? பார்த்துதான் செய்யணும். ரெண்டாவது சாமிகிட்ட விண்ணப்பிக்கணும். அவங்களுக்கு எந்த துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கணும். சிலர் என்ன செய்யறாங்க, வர்ற ஏதாவது துன்பம் விளைச்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க ஏதாவது சாமிகிட்ட சொல்லி அவங்களுக்கு ஏதாவது, சாமி என் கண்ணால அவன் துன்பப்படுறத நான் பார்க்கணும் அப்படிப்பாங்க சில பேர். அப்படின்னா அப்படி நினைக்கவே கூடாது. அதுவும் சிவபெருமான வழிபாடு பண்றவங்கலாம் யாரைக்குமே என்ன செய்யக்கூடாது, தீங்கு வரணும்னு நினைக்க கூட கூடாது. நினைப்பிலே வரக்கூடாது. செய்யறது ரெண்டாவது, நினைப்பே வரக்கூடாது. சுத்தமா செய்யக்கூடாது. அதை பத்தி எந்த உயிருக்குமே துன்பம் வரணும்னு நினைக்கக்கூடாது. எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்தணும். சாமி எப்படி எல்லா உயிரிடத்தும் அன்பா இருக்காரா? அவர் எந்த உயிரினையும் பாரபட்சம் பார்ப்பதே கிடையாது. நல்லவர் தீயவர் எனாது நச்சினர் செல்லல் கட சிவமுக்தி காட்டுவ கொல்ல நமந்தவர் கொண்டு போகும் இடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செடுத்துமே என்று சொல்வதற்காக சாமி எல்லா உயிரத்தும் ஒரே அன்பு தான். நம்ம கெட்டவங்களை பார்த்தா ஒரு மாதிரி அன்பு குறைஞ்சிரும், நல்லவங்களை பார்த்தா அன்பு கூடும். ஆனா சாமிகிட்ட அப்படி கிடையாது. அவர் நல்லவரும் ஒண்ணுதான், கெட்டவரும். சிலர் சொல்றாங்களே, இவன் இப்படி பாவம் செய்யறான், இவன் நல்லா இருக்கான், நான் மட்டும் இப்படி துன்பப்படுறேன் அப்படின்னா என்ன காரணம்? அவனுடைய மொத்த வினைகளையும் சாமி ஒரே பிறவில கொடுத்துருவேன். அவன் செய்த நல்வினை மொத்தத்தையும் ஒரே பிறவில கொடுத்து அனுபவிச்சுட்டு மறுபிறவில அவன் கஷ்டப்படுற நிலையே வந்துடும். அதனால மற்றவங்க உயர்ந்துட்டாங்கன்னு சொல்லியும் நீ என்ன செய்ய வேண்டாம், அவங்க பொறாமப்படவும் வேண்டாம். எல்லாம் பெருமான் திருவருள், சிவபெருமான் திருவருள்னு சொல்லி அதை விட்டுருங்க.
எல்லாத்தையும் யார் பார்த்துக்கிடுவா? ஈசனை ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதும் தானானால் நோக்குவதென் யான் பிறரை நொந்து என்று சொல்வதற்கிணங்க சாமியே எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. நம்மளால எதையும் செய்ய முடியுமா? பிறகு நம்ம போய் தண்டனை கொடுக்க முடியுமா? நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் சாமி திருவருள்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னா அவங்க செய்த வினையை அவங்க அனுபவிப்பாங்க. ஈசனே ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதும் தானானால் நோக்குவதென் யான் பிறரை நொந்து. யாரையும் பார்த்து நோக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, வேடர் முதலான வலையில் கரடி, புலி, மான், பன்றி முதலியவை துக்கமடையும். எல்லாரும் இந்த வலையை போட்டு பிடிக்கிறாங்க பாருங்க. புலி இதெல்லாம் மான் பன்றி எல்லாம் ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொன்றையும் அடிச்சு அடிச்சு இறக்கும். அந்த மாதிரி துன்பம் அடையும் மற்ற விலங்குகள் எல்லாம். பாய்ந்த விடத்து தலையில் படிந்து அதனால் துயரம் அடையும். அதுவும் இல்லாமல் மழை இல்லாமையால் புல் முதலான பாருங்க, புல்லு எதனால பாருங்க, மழை இல்லாம புல் அழியுது, இப்படி அது துன்பம் அடையுது. புல்லில இருந்து எல்லாமே உயிர்கள் தான், தாவரங்கள்ல இருந்து பறவைகள்ல இருந்து விலங்குகள்ல இருந்து எல்லா உயிர்களுமே பிறவின்னு வந்துட்டாலே துன்பம் என்பதை மட்டும் மறந்துடக்கூடாது. அப்ப அதனாலதான் ஞானிகள் எல்லாம் என்ன கேட்டாங்க, பிறவாமை வேண்டும் அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்டாங்க. பிறவி வந்துட்டாலே எந்த பிறவி எடுத்தாலும் சரி, புல்ல இருந்து புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டியின்றி வீடுற்றேன். அந்த அளவுக்கு இருக்கணும். எல்லா பிறவியுமே துன்பம் தான், பிறவின்னு வந்துட்டாலே துன்பம் தான். அதனாலதான் நம்ம ஞானிகள் எல்லாம் பிறவாமை வேண்டும். சாமிகிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா என்ன கேட்கணுமா, வேண்டும் கால் வேண்டும் பிறவாமை, மற்றவையான் வேண்டாமை வேண்டவரும். இந்த உலகத்துல எதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்குறீங்களோ அப்பதான் இந்த பிறவாமை வேண்டும்னு சாமிகிட்ட கேட்பீங்க. அது வரைக்கும் கேட்க மாட்டீங்க. சாமிகிட்ட என்ன கேட்கணும், பிறவாமை வேண்டும் அப்படின்னு கேட்க. சரி, அதனால கரைக்கமே பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பூண்டில் உன்னை என்று மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டு நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்கு என்றான்னு அம்மையாரும் கேட்டாங்க. எல்லா ஞானிகளுமே பிறவாமை தான் கேட்பாங்க. அப்படி சப்போஸ் எனக்கு பிறவி வந்துருச்சுன்னா உன்னை என்றும் மறவாமை. பிறவிக்கு வந்துட்டோம்னா சிவபெருமானம் மறக்காம இருக்கணும். இப்ப நமக்கு அந்த வாய்ப்பை சாமி கொடுத்துருக்காரா கொடுக்கலையா? இப்ப மறவாம இருக்கிறதுக்கு தினசரி வந்து திருமுறைகள் பாடுவதும் திருக்கோயிலுக்கு வருவதும் அடியார்களோடு இணங்குவதும் அவரை பற்றி பேசுவதும் அப்படி இருக்கிறதுனால இந்த கூட்டத்துக்கு என்ன பேரு, திருக்கூட்டம்னு பேரு. சாமியை பத்தி சிந்திக்கிற இந்த கூட்டத்துக்கு டீ கடையில் உட்காந்து டீ அதிக்கிட்டே பேசிக்குவாங்க பாத்தீங்களா, அது தெருக்கூட்டம்னு பேரு. எல்லாரும் உட்காந்துட்டு வீணா கதையை பேசி அடுத்தவங்க வாழ்க்கையை பத்தி பேசி வினையை ஏற்றி எத்தனையோ பிறவிகளுக்கெல்லாம் உட்பட்டு வந்து பிறவி எடுப்பாங்க. ஒரு காலத்துல நம்மளும் அப்படிதான் இருந்திருப்போம், அது வேற விஷயம். இருந்தாலும் அதுல இருந்து இப்ப மாத்தி சாமி கொஞ்சம் நம்ம நல்வழிப்படுத்தியிருக்க. ஆனா இந்த இதை நம்ம தக்க வைத்துக் கொள்ள. பறவைகளானவை மிகுந்த வெயிலினாலும் மழையினாலும் வேதனை அடையும். பறவைகள் அது வல்லாமல் வாடை காற்று கடிகள் தங்கள் பழம் கெட்டு துக்கமடையும். வாடை வந்தாலே பறவைகளுக்காக உங்களுக்கு, அதனாலே துக்கமடையுமா. ஏரி முதலானவற்றால் ஜலம் வற்றி போக மீன் முதலிய உணவில்லாமையினால் வாட்டம் அடையும் மீன்கள். அது தண்ணியிலன்னா சுத்தமா இறந்தே போயிடும். எது மீன். ஒவ்வொரு உயிரினங்களும் துன்பம் அடைகின்றது. அது இந்த ஜனன மரணவியல்ல வந்து மணிஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த கதை யார் சொல்றா, முருகப்பெருமான் அகத்திய மாமுனிவருக்கு சொல்கின்றார். உயிர்கள் இந்த மாதிரி துன்பம் அடையும் சொன்னது யாருன்னா முருகப்பெருமானே சொல்லியிருக்காரு. அப்ப எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. முருகப்பெருமான் யாரு, சாட்சாத் சிவபெருமானே. சிவபெருமான் வேற இல்ல, முருகப்பெருமான் என்ன இருந்தாலும் அவர் பையன் தானுங்க, அப்படிலாம் கிடையாது. அவர் தான் பையனாவே வர்றாரு. ஈசனே, ஈசன் தன் அருளினால் மதலை ஆயினான் தான் என்று சொல்வதற்கு என்னங்க சுவாமிதான் முருகப்பெருமானாக வருகின்றார். அடுத்து சொன்னாரு, காக்கையானது வலியான் கோட்டனாலும் கொக்கு குருவி முதலியான ராசாளி வல் ஊற்றினாலும் இப்படி ஒன்றுக்கொன்று பகையாகிய பச்சையினாலே தூய்மை. அது அந்த பறவைனாலே துன்பமடையுமா. எத்தனையோ பறவைகள் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கடைசி ஒன்று சொல்ல முடியும். நீங்க சிவபெருமான் மேல அன்பு வைக்கணும் அப்படின்னா, அவர் மேல பற்று வைக்கணும்னா பற்று வைக்க முடியுமா? நாம சாமி மேல பற்று வைக்க முடியுமா? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடாது. பற்றற்றான் மேல பற்று வைக்கணும்னா என்ன செய்யணும்?
சிவபெருமான் மேல பற்று வரணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்க சென்றுலாம் என்ன செய்ய முடியாது, சாமியை பற்ற முடியாது. விட வேண்டியதை விட்டா பெற வேண்டியதை பெறலாம். இந்த உலகத்துல விட வேண்டியதை விட்டா, ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். குரங்கு பிடிக்கிற கதை கேட்டிருக்கீங்களா? இந்த குரங்கு பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு பிடிச்ச உணவு கடலையோ இல்லை பழமோ இல்லை ஏதோ ஒன்று, குரங்கு பிடிச்ச பழம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடும்ல, ஒரு குடுவைக்குள்ள உள்ள போட்டுருவான், கண்ணாடி குடுவையில். இந்த குரங்கு அப்படியே வரும், மெதுவாக வரும், இப்படி இப்படி திரும்பி திரும்பி பார்க்கும், யார் ஆள் இருக்காங்களான்னு பார்க்கும். அவன் ஒளிஞ்சிருப்பான், குரங்கு பிடிக்கணும் ஒளிஞ்சிருப்பான். இது கரெக்டாக இதுக்கு பிடிச்ச உணவு வரும், அப்படி கையை உள்ள விட்டு பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு வெளியில் எடுக்கும்போது வராது கை. என்ன காரணம்? பழத்து மேல ஆசைப்பட்டு உள்ள கையை விட்டுரும், ஆனா வெளியில எடுக்க வராது கை. ஏன்னா ஏதாவது எப்படியாவது அதை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை, பேராசை. அதுக்கு அதை எப்படியாவது அடைய வேண்டும் என்கின்ற பேராசை. அதே போலதான் இந்த உலகத்துல நம்ம எல்லாத்தையும் அடையணும் அடையணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது என்ன செஞ்சிருக்கலாம், அந்த குரங்கு என்ன செஞ்சிருக்கலாம்? அந்த பழத்தை விட்டுருச்சுன்னா கை வந்துடும்ல, அந்த குரங்கு பிடிச்சவங்க ஈஸியா வந்து பிடிச்சிருவான் குரங்கு. அதை உள்ள விட்டுச்சிட்டு கையை விடாது, அதை விட்டுருச்சுன்னா டக்குன்னு வெளியே எடுத்து ஓடிடும்ல. ஆனா ஓடாது. அது எப்படியாவது அந்த பழத்தை சாப்பிட வேண்டும் என்று விரும்பும். அதே போல இந்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சு தீர்த்துருவோம் அப்படின்னு இதை பிடிச்சுக்கிட்டு விட்டவே மாட்டேங்கும். அந்த குரங்கு பிடிச்ச மாதிரி விட்டாச்சுன்னா யார்கிட்ட போயிடலாம்? சிவருமன்ட்ட போயிடலாம். இதை விடாதனால இது மேல மோகம் கொண்டு இந்த உலகமே நமக்கு எல்லாம் அப்படின்னு இந்த இதுக்கு மேல பற்று வச்சிருக்கிறதுனால சிவபெருமானை நாம அடைய முடியவில்லை. அப்ப யார் மேல பற்று வைக்கணும்? பற்ற விட்டா சாமி மேல பற்று வந்துடும். விட வேண்டியதை விடணும், அதுலதான் விஷயமே இருக்கு. இப்ப ஒரு கழுகு என்ன செஞ்சுச்சான், ஒரு பாம்பை பிடிச்சிட்டு வந்துச்சான். கழுகு பாம்பை பிடிச்சிட்டு வரும்போது அதை சுற்றி இப்ப நிறைய ஒரு 10 காக்கையும் அதை துரத்திக்கிட்டே வந்துச்சான். யார? கழுக. இது அங்க ஒண்ணா, இங்க 10 காக்காயும் ஒண்ணு போல வருது. இப்ப ஒண்ணு வந்துச்சுன்னா சமாளிச்சிடும், 10 காக்கா வருது, ஏதாவது பண்ணிடுவோன்ட்டு அங்க ஓடுது இங்க ஓடுது. கடைசி ஒரு முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, அந்த முனிவர்கிட்ட வந்துச்சு இந்த காக்கா. பருந்து, சாமி நான் என்ன சாமி செய்யட்டும்? எப்பா நீ அதை பிடிச்சிருக்க பத்தி அந்த பாம்பை, அதை விட்டு உனக்கு நீ நிம்மதி ஆயிடுவ அப்படின்னு அந்த சாமி சொன்னார். சொன்னதுமே அது விட்டது பாருங்க, 10 காக்காயும் அப்படி பறந்து போயிடுச்சு. இது நிம்மதியா போயிடுச்சு பருந்து. விட வேண்டியதை விட்டா நாம இன்பம் அடையலாம். இந்த உலகத்தின் மேல் கொண்ட பற்றை நீக்கினால் நாம ஆனந்தமாக இருக்கலாம். இது மேல் பற்று வைத்தால் நமக்கு துன்பம் வந்து கொண்டேதான் இருக்கும். பிள்ளைகள் அந்த 10 காக்கா யார் யார் தெரியுமா? நம்ம பிள்ளைக, பணம், செல்வம், செருக்கு, நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா உனக்கு அப்படிங்கிறாங்களே, இதுதான் நம்ம 10 காக்கா. பொறாம, இது முழுவதும் நம்மளை என்ன செய்ய விட முடியாது, நம்மளை சாமி கிட்ட கொண்டு செலுத்த விடவே விடாது இந்த 10 செருக்கும். அதை விட்டாச்சு அப்படின்னா நாம எளிமையாக இறைவனை நடக்கும். கருத்து புரியுதா? புரிஞ்சா? அதனால விட வேண்டியதை விட்டா பெற வேண்டியதை பெறலாம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதை விட்டாச்சுன்னா பற்றற்றான் ஆகிய சிவபெருமானை நாம் பற்றி கொள்ளலாம். இதை விட்டாச்சுன்னா அடுத்த இந்த உயிர் வந்து ஏதாவது ஒன்றதான் பற்றி நிற்கும். ஒன்று உலகத்தை பற்றி நிற்கும், இல்லைன்னா சிவபெருமானை பற்றி நிற்கும். அதனால அந்த நந்தி வச்சிருக்காங்க, இது பேர் ஆன்ம நந்தின்னு பேரு. இந்த நந்திக்கு என்ன பேரு? இதுல தான் பிரதோஷம் பண்ணுவாங்க. நந்தி நேரம் பார்த்துருக்காம பாருங்க, நேரம் பார்த்து இருக்காது, கொஞ்சம் திருமண மாதிரி இருக்கும், பின்னாடி பழிபீடம் இருக்கு. இதுதான் உலகம். திரும்பி பார்த்து இன்னும் கொஞ்சம் லேச அனுபவிச்சுட்டு வருவோமே அப்படின்னு கொஞ்சம் லேச திரும்பி பார்க்கு. ஒரு ஸ்டெப் அப்படி முன்னாடி போனா சாமியை போய் அடைஞ்சிடும். ஆனா இந்த ஆன்மாவுக்கு அந்த நிலை வரமாட்டேங்குது. எப்படியாவது இன்னும் அனுபவிப்போம்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலையும். அதனாலதான் நாயின்னு பல இடங்கள்ல மாணிக்கவாசகர் பெருமான் சொல்றாரு, தன்னை நாயினும் கடையேன் சிறு நாயினும் கடையேன், ஞாயிறு கடைப்பட்ட நம்மையும் ஒரு பொருட்படுத்து, நாய் சிவிகை ஏற்றுவித்து அம்மை எனக்கு அருளியவார் ஆறு பெறுவார் அச்சோவே. நாய் என்னதுதான் சாப்பிட்டுட்டே இருக்கும், எலும்பு துண்டை கடிக்கும், ரத்தம் வரும், துப்பிடும். ஆனா இது பல்ல இருந்து ரத்தம் வரும். எது பல்ல? நாய் பல்ல இருந்து ரத்தம் வரும். ஆனா அந்த எலும்புல இருந்து தான் ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் துப்பிட்டு மறுபடியும் துப்புனதே எடுத்து கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். நாயோட குணம் அது பல்ல இருந்து தான் ரத்தம் வரும், அந்த எலும்புல இருக்குன்னு சொல்லி மறுபடியும் எடுத்து கடிச்சிக்கிட்டு இருக்கும். துப்புனதை மறுபடியும் எடுத்துக்க. அதே போல இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு நம்ம சாமி கிட்ட வந்தாலும், அடியாரோடு பழகினாலும், வழிபாடு செஞ்சாலும்,
அப்பப்ப இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அதுக்கு ஓடத்தான் செய்யுது. அப்பப்ப சீரியல் பார்த்து ஓடத்தான் செய்யுது. அப்பப்ப 4 பேரை என்ன இருந்தாலும்க்கா அவ இப்படி பண்ணியிருக்கவே கூடாதுக்கா. நீ என்னக்கா போட்டு அப்படின்னு அடுத்தவங்களை பத்தி கோல் சொல்றது. இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடறோம், கூடுமான அளவுக்கு அதை தவிர்த்து விட வேண்டும். அவங்க நாட்டு போனா போயிட்டு போறாங்க. இப்ப முந்தான ஒரு தற்கொலையா, அவரு பாவம் நிம்மதியாவது போய் சேர்ந்திருப்பாரு. அவரை பத்தி பேசின ஆளுங்க தான் எவ்வளவு பண்றாங்க. யோசிச்சு பாருங்க. எவ்வளவு திருஷ்டி நடந்துச்சுல. அவன் இப்படி ஆயிருப்பானோ, அவன் அப்படி ஆயிருப்பானோ, இவன் ஓடி போயிட்டானோ, அவன் எவ்வளவு. அப்பா தெரு முழுக்க அதான் பேசுறாங்க. அங்க சாமி கணக்கு எழுதிட்டே இருப்பாரு. எழுதும் கீழ்கணக்கு ஈஸ்வரன் சாமி கணக்கு எழுதிட்டே இருப்பாரு. நீங்க புண்ணியம் செஞ்சாலும் எழுதுவாரு, பாவம் செஞ்சாலும் முடிஞ்ச அளவுக்கு பாவம் செய்யாம நான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று இதுக்காக சொல்லி, இதுகாரும் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த சிவ தர்மத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி பீதிலும் பகசை குருநாதா சிவகாம சுந்தரிதன் வரபால கந்த இன செய்யவே விரும்பி உள்ளம் இணையாமல் அவமாய குண்டுலகில் விருதா அலைந்துடலும் அடியேனை அஞ்சல் என வரவேணும் அறிவாகமும் பெருகையிடரானதும் தொலைய அருள் யானை இன்பமது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடு ஒன்று வரி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே நவலோகமும் கைதொழும் நிஜ தேவளம் கிருத நலமான விஞ்சை கதிர் விலை கோவே தேவயானையம் புறமின் மணவாள சம்பிரமுரு திரள் மீற மிஞ்சி கதிர் வடிவேலா இருகாவினன் குடியில் வருவேல் சவும் தெரிக ஜெகவேம கண்ட வீரல் பெருமாளே. சிவஞான போத நெறிகாட்டு என்னை பயில்வாய்மை கண்டான் தந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் மொழியில் திருவாவுடு திரைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபன் ஈடோடி தலக மாதோ பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்த அருள்நெறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய்ய உதவும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னொருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதும் வான்மிகில் வளாது மிக மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெண்மிமல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தேவன் திருநீர் சிறக்கவே திருச்சிட்டும் பார்வதி பதையே என்னார் ஈஸ்வரனை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம்.